சிங்கம் யாரு? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்கிறவர், எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் அவர் தள்ளாதவர். இவர்தான் யூத ராஜ சிங்கம். இந்த சிங்கம் உனக்குள்ள பிறக்கணும். அதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ லேவியா மாறும் பொழுது உங்களுக்குள்ள யூத ராஜ சிங்கமாய் நான் வருவேன். தேவன் ரொம்ப நல்லவர். ಆಮೆನ್. ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. தேவன் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. ஆமென். ಆಮೆನ್. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳುವೀರಾ? ஹalleluya. ஹalleluya. இந்த நாளில் உங்கள் யாவரையும் திருச்சபையில நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶುಭಗಳು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை அற்புதமாக அதிசயமாக ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ அதிசಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. இந்த ஒரு மாதத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். ಈ ಒಂದು ತಿಂಗಳು ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. 8வது மாதம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சொல்ல முடியாத சில காரியங்களா நமக்கு வந்திருக்கும். ಈ 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹಲವಾದ ಕಣ್ಣೀರುಗಳು, ವೇದನೆಗಳು, ಇಕ್ಕಟ್ಟುಗಳು, ಬಂಧನಗಳು, ಬಾಧೆಗಳು ಬಂದಿರಬಹುದು. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ಆದರೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. 2025 தொடங்கி 2025 முதல் மாதத்திலிருந்து 8ஆம் மாதம் இந்த கடைசி நாள் வரை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ಈ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿಂದ ಇವತ್ತು ತನಕ ನಮ್ಮ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಪಾಡಿ இந்த நாளுக்காக என்ன செய்யணும்னு நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ಈ ದಿನಗಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ அவர் என்னை அப்படி உற்று கவனிக்கிறவராகவே இருந்தார். ಆತನು ಹಾಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ಗಮನಿಸುವರಾಗಿ ரொம்ப நேரம் என்னை பார்க்கிற வண்ணமாகவே என் முகத்தில் ஒரு தோற்றம் தெரிந்தது. ತುಂಬಾ ನಾನೇ ನೋಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ರೂಪ ಉಂಟಾಯಿತು. நான் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறேன். ನಾನು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾನೇ ಇದ್ದೀನಿ. கண்ணாடியும் பார்க்கிறேன். ನಾನು ಕನ್ನಡಕ್ಕೆ எனக்கு ನೋಡುತ್ತೇನೆ. முன்னால் யாரோ இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇನೆ. அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ ಇರುವಾಗ ஆண்டுடைய சமூகத்தை சுற்றிலும் ದೇವರ ಸಮ್ಮುಖ ஒரு பெரும் கூட்டம் இருப்பது போல ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟವು ಇರುವ அந்த கூட்டம் அவரை துதிக்கிறது போலவே காணப்பட்டது. ಆ ಕೂಟವು ಅದನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. அது என்னுடைய உணர்வுக்கு கொண்டு வருகிறது. ಅದನ್ನು ಸ್ಪರ್ಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. நன்றி சொல்ல முடியுமா? ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? துதி சொல்ல முடியுமா? ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எழும்பிற்று. ಹಾಗಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ನನಗೆ ಉಂಟಾಯಿತು. அப்பொழுது வேதத்தை திருப்பும் பொழுது ಆಗ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ತಿರುಗಿಸಿ ஒரு ನೋಡುವಾಗ ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ಒಂದು ಘಟನೆ ನಾನು ಓದಿದೆ. எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಓದಿದ್ದೀನಿ. ஆனால் அன்றைய நிமிடம் அது ஒரு வித்தியாசமாய் அழகாய் உள்ளத்தில் பேசப்பட்டது. ಆದರೆ ಆವತ್ತಿನ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನನಗೆ அதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ಅದನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. அதை சொல்வதற்கு முன்பாக ಅದನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ துதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. ಸ್ತುತಿ ನಮಗೆ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಕೀರ್ತನೆಕಾರನ ದಾವೀದ ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ಯೆಹೋವನನ್ನು ಯಾವಾಗ ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ಆತನ ಸ್ತುತಿ ಯಾವಾಗ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. துன்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வேதனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், ನಮಗೆ ದುಃಖ ಬಂದ್ರು, ವೇದನೆ ಬಂದ್ರು, ಕಣ್ಣೀರು ಬಂದ್ರು, ಹಿಂಸೆ ಬಂದರು, துதிக்கிற மனிதனுக்கு அது அப்படியே கடந்து போய்விடும். ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದು ಹಾಗೆ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. எந்த பிரச்சனை வந்தாலும் ಏನೇ ಸಮಸ್ಯೆ நீ ಬಂದರೂ துதிக்கும் பொழுதுதான் ಸ್ತುತಿ அந்த ಮಾಡುವಾಗಲೇ துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் ಆ ಸ್ತುತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ அதை ದೇವರು முற்றிலும் நீக்கி போடுவார். ಅದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ அதுதான் ನೀಗಿಸುವರು. சங்கீதக்காரன் அழகாய் துதித்து பாடி இருக்கிறார். ಇದನ್ನೇ ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆಡಿದ್ದಾರೆ. நீங்க சங்கீதம் 136ஆம் சங்கீதத்தை எடுக்கும் பொழுது ಈ ಕೀರ್ತನೆ 136ನೇ ಕೀರ್ತನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ 1 முதல் 26 வசனங்கள் வரையிலும் ಒಂದೊಂದು 26 ವಾಕ್ಯ ತನಕ ஒவ்வொரு வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದ ಆತ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தரை துதியுங்கள், ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ அவர் ಮಾಡಿರಿ, நல்லவர், ಆತನು ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಸದಾ ಕಾಲವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இப்படி எத்தனையோ சங்கீதங்கள் எழுதியிருந்தாலும் ಈಗ ಎಷ್ಟೋ ಕೀರ್ತನೆಗಳು இந்த ಬರೆದಿದ್ದರು. சங்கீதத்தில் அதிகமான கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி இருக்கிறார். ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯೆಹೋವನ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆತನ கர்த்தரை துதிக்க துதிக்க ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿ அவர் நல்லவராய் உங்களுக்குள்ள வந்து ಆತನ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು நன்மையானவைகளை செய்து முடிப்பார். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಮುಗಿಸುವರು. சங்கீத 106ஆம் சங்கீதத்தில் முதல் வசனமும் ಕೀರ್ತನೆ ಭಾಗ 106ನೇ ವಾಕ್ಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವು, சங்கீதம் 107ஆம் சங்கீதத்தில் முதல் வசனமும் ಕೀರ್ತನೆ 107 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವು, சங்கீதம் 118ல முதல் வசனமும் ಕೀರ್ತನೆ ಭಾಗ 118 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವು, கர்த்தர் நல்லவர், ದೇವರು
ಒಳ್ಳೆಯವರು கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். ಯೆಹೋವನೇ ಕೊಂಡಾಡಿ ಎಂಬುದಾಗಿ என கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஏன் அவரை துதிக்க சொல்லுகிறார்? ಏನಕ್ಕೆ ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ ஏன் ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார்? ಏನಕ್ಕೆ ಆತನ ಒಳ್ಳೆಯವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? எஸ்ரா ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ಯೆಶಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 11ஆம் வசனத்தில் ஒரு பெரிய வசனத்தை அழகாய் குறிப்பிட்டிருக்கிறார். 11ನೇ ವಾಕ್ಯವು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿರುತ್ತಾರೆ. வாசிங்கள் எடுத்து எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் ಓದ್ರಿ ಯೆಶಾಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது ಆ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர், ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವರು, இஸ்ரவேலின் மேலே இஸ்ரவேலின் அவர் மேலே கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். நல்ல கவனிங்க, அவரை துதித்து புகழ்ந்து மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது. பாருங்க, கர்த்தரை துதிக்கையிலே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಮಕ್ಕಳು ಜನರ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ದೇವರ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ಕಂಬವಾಗಿದ್ದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அதனால தான் இங்க சொல்றாரு, ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய ஜனங்கள் அவரை பாடி புகழ்ந்து 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 ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಹಾಡಿ ಹೊಗಳಿ ಹೊಗಳಿ கர்த்தர் நல்லவர், ದೇವರೇ ಒಳ್ಳೆಯವರು, கர்த்தர் நல்லவர், ದೇವರೇ ಒಳ್ಳೆಯವರು, ஹalleluya, இப்படி புகழ்ந்து பாடி ಹೀಗಾಗಿ ಹೊಗಳಿ ஆலயத்துக்குள்ள அவர்கள் அஸ்திவாரமாய் இருந்தார்களாம். ಆಳೆಯಲ್ಲಿ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಇರುವಂತ ಒಂದು ಕಂಬವಾಗಿದ್ದರು. ಮಂತ್ರಾಲಯದಲ್ಲಿ ಅವರು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಫೌಂಡೇಶನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಂತ್ರಾಲಯದ ಅದು ಯಾವಾಗ ஹalleluya, ஆமென். தேவனுடைய ஆலயத்துல ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ தேவனால் போடப்பட்ட ஒரு அஸ்திவாரம், ದೇವರಿಂದ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಒಂದು அந்த ಅಸ್ತಿಭಾರವಾಗಿದೆ. பில்டிங்க்கு அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ಆ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಅವರು ಒಂದು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು கிறிஸ்துவுக்குள் ஒரு கட்டடமாய் இருப்போம் என்றால் ದೇವರದಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಡವಾಗಿ இந்த ಇರುವುದಾದರೆ கட்டடத்துக்கு அவரே அஸ்திபாரமாய் இருப்பார். ಈ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಆತನೇ அது ಅಸ್ತಿಭಾರವಾಗಿದ್ದಾನೆ. ஒரு மனிதனாலும் தொட முடியாது. ಅದು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಮುಟ್ಟಕ್ಕೆ எரிகோவிலே பார்க்கும் பொழுது ಎರಿಗೋಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த பட்டணம் முழுதும் ஒரு பெரிய காம்பவுண்ட், ஒரு பெரிய அஸ்திபாரம், ஒரு பில்டிங் போடப்பட்டு இருந்தது. ಆ ಎರಿಗೋ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ஒரு ದೊಡ್ಡವಾದ சுவர் எழும்பி இருந்தது. ಒಂದು ಗೋಡೆ அது ஒரு மனிதனாலும் இடைக்க முடியாது. ಅದು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಅದು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಹಾಕೋದಿಲ್ಲ. ஹalleluya, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சுவர் எழுப்பி ಆ ರೀತಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೋಡೆಯನ್ನು அந்த ದೋಳಿಸಿ பட்டணத்துக்காக பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது. ಆ ದೇಶ ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಕಾಪಾಡೋಕ್ಕಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ನೀವು ಚೆನ್ನಾಗಿ அந்த ಗಮನಿಸುವುದಾದರೆ காலத்துல பார்க்கும் பொழுது ನೀವು ನಮ್ಮ ಈ ನೋಡುವಾಗ அரசர்கள் ராஜாக்கள் வாழ்ந்த இடங்களில ಆ ಕಾಲದ ರಾಜಕೀಯ ಅರಸರು பெரிய சுவர் எழுப்பி இருப்பார்கள். ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. சொல்ல போனா ಯಾಕೆ ಹೇಳಕ್ ಹೋದರೆ ஜெயில சுத்திலும் ஒரு பெரிய சுவர் எழுப்பி இருப்பார்கள். ಒಂದು ಜೈಲಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿರುತ್ತಾರೆ. கைதிகள் உள்ள இருக்கும் பொழுது ಆ ಕೈದಿಗಳು ಒಳಗಡೆ அவங்க வெளியே போக விடாதபடிக்கு ಅವರು ಹೊರಗಡೆ ஒரு பெரிய சுவரை எழுப்பி வைத்திருப்பார்கள். ದೊಡ್ಡ ಕೋಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அப்படிதான் எரிகோவின் மதிலும் இருந்தது. ಆಗ ಎರಿಗೋವನ ಕೋಟೆ ஆனால் யோசுவாவால ಅದು தன் ಯೋಶುವನಿಂದಲೇ ஜனங்களை வழிநடத்தும் போது ತನ್ನ ಜನರನ್ನು அவர்கள் துதிய ஆரம்பித்தார்கள். ಅವರು ಸ್ತುತಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ துதிப்பதனாலதான் ಸ್ತುತಿ ಮಾಡುವರಿಂದಲೇ அந்த அஸ்திபாரம் என்கிற அந்த சுவர் கீழே விழுந்தது. ಅಸ್ತಿಭಾರವಾಗಿರುವಂತ ಆ ಗೋಡೆ ಕೆಳಗಡೆ அது எப்படி விழுந்தது தெரியுமா? அது ಯಾವ ರೀತಿ அடியில இருந்து அப்படியே கீழே விழுந்ததா? ಕೆಳಗಿಂದ ಹಾಗೆ மேல் ಬಿದ್ದಿತು. பகர்ந்து உடையவில்லை, ಅದ್ರ ಮೇಲೆಯಿಂದ அடிப்பகிர்ந்து அப்படியே நசிது விழுந்து போனதா. ಅದು ಕೆಳಗೆ ಭಾಗದಿಂದ ಹಾಗೆ ಬಿದ್ದಿತು. ஜோசுவாவின் ஜனங்களும் ಯೋಶುವನ கர்த்தரை துதிக்க 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 ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ அஸ்திபாரங்கள் நடுங்க ஆரம்பித்தது. ಹಾಗೆ ಅಲ್ಲಾಡಿಸುವಂತ ಇತ್ತು. ஹalleluya, அது எப்பாற்பட்ட ஒரு கட்டடமாய் இருந்தாலும், ಅದು ಯಾವ ರೀತಿಯ எந்த ஒரு பாதுகாப்புக்குரிய கட்டடமாய் இருந்தாலும், ಯಾವ ಒಂದು ಕಾಪಾಡಕ್ಕೆ கர்த்தர் என்கிற மகிமை அதன் மேல் விழும் பொழுது ದೇವರ ಮಹಿಮೆ ಆತನ ಮೇಲೆ அதால இருக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருந்தால் ಆಗ ದೇವರ உங்களை ஒரு மனுஷனாலும் தொட முடியாது. ನಿಮ್ಮಂತ ಯಾವ ವ್ಯಕ್ತಿನ ಮುಟ್ಟಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ நான் ಇರುವಾಗ தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல,
ದೇವರ ಮಂತ್ರಾಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ என்னுடைய வீட்டிலையும் ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿಯೂ என்னுடைய பட்டணத்திலையும் ನನ್ನ நான் ಪಟ್ಟಣದಲ್ಲಿಯೂ எங்கெல்லாம் போய் நிக்கிறேனோ ನಾನೆಲ್ಲ ಹೋಗಿ அங்கெல்லாம் ಅಲ್ಲಿಯೆಲ್ಲ என்னுடைய அஸ்திவாரமாகிய ನನ್ನ என் ಅಸ್ತಿಭಾರವಾಗಿರುವ கர்த்தர் என்னோடு இருப்பார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ நான் ಸಂಗಡ அவருக்குள்ளும் ನನ್ನ ಆತನ அவர் ಒಳಗೆ எனக்குள் இருப்பதினால் ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ நான் அசைக்கப்படுவதில்லை. ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. சங்கீத 138 சொல்றாரு, ಕೀರ್ತನೆ 138 ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு. ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವರು. சங்கீத 16:8 சொல்றாரு, ಕೀರ್ತನೆ கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதினால் ನನ್ನ ಬಲಗಡೆ ಇರುವುದರಿಂದಲೇ நான் அசைக்கப்படுவதில்லை. ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. அவர் நம்ம வலது பக்கத்தில் இருப்பாரனால் ನನ್ನ ಬಲಗಡೆ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நம்ம நாவில சொல்லுவோம். ದೇವರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವರು ಅಂತ நம்ம நாவில சொல்லணும்னா ನಮ್ಮ ನಾಲ್ಗಿಂದ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ எப்பொழுதுமே ஒரு துதி நம்ம நாவுக்குள்ளே இருக்கணும். ಯಾವಾಗ ಸ್ತುತಿ ನಮ್ಮ ನಾಲ್ಗೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಹಿಂಸೆ ಬಂದ್ರೆ ಹೋರಾಟ ಬಂದರು நீ கர்த்தரை துதித்துக்கிட்டே இருக்கணும். ನೀನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಲೇ ಇರಬೇಕು. அதனால தான் பெர்க்மன் செய்ய அநேக வசனங்களை துதினால எழுப்பி இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಂದೆ ಬ್ರೆಕ್ಮನ್ಸ್ ಅವರು ಅನೇಕ அதுல ஒரு பாட்டு சொல்றாரு, ಅದರಲ್ಲಿ ಒಂದು துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಶೈತಾನ ಓಡಿ முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று சொல்லுகிறார். ನಾವು ಗುಣಗುಟ್ಟರೆ ಅವನು ಹಿಂತಿರುಗಿ அப்ப ಬರ್ತಾನೆ. துதி எடுக்கும்போதுதான் ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ சகலத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். ಸಕಲವನ್ನು ಗೆಲ್ಲುವುಕಾಗುತ್ತದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ சோர்ந்து போயிருக்கிறியா, ನೀನು ಸೋತು ಹೋಗಿದ್ದೀಯಾ, மன உடைஞ்சு வந்திருக்கிறியா, ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿ நீ ಬಂದಿದ್ದೀಯಾ, கர்த்தரோடு துதித்து பாரு, ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ನೋಡು, கர்த்தரை துதித்து பாரு, ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ನೋಡು, உன் துதிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ಸ್ತುತಿ ಒಂದು ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இப்போது நான் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன செய்தி நான் சொல்ல போகிறேன். ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಸಂದೇಶ ಹೇಳಕ್ಕೆ ಇದ್ದೇನೆ. ஐயா, இவ்வளவு நேரம் நான் துதி பத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன்ல, ಇಷ್ಟೊತ್ತು ಸ್ತುತಿಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ இந்த ಇದ್ದೀನಲ್ಲ, இந்த துதி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ಈ ಸ್ತುತಿ ಎಲ್ಲಿಂದ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ? வேதாகமத்துல ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ யாரிலிருந்து இந்த துதி எழும்பினது? ಯಾರಿಂದ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா, ஹalleluya. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ಅದನ್ನೇ ನಾನು ನೋಡಲಿಕ್ಕೆ ஒரு பெரிய பிரசங்கம், ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗ, எவ்வளவு சீக்கிரமா முடியும்னு சுருக்கி சொல்ல பார்க்கிறேன். ಎಷ್ಟು ಬೇಗ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ಚುರುಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு வசனத்தை படிக்கலாம், ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ತೆಗೆದಿರೋರು ಓದಿರಿ. ஆதியாகம புத்தகத்துல ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 29ஆம் அதிகாரத்தில் 29ನೇ ಅಧ್ಯಾಯವು 31வது வசனத்தை வாசிப்போம். 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சீக்கிரமாய் வாசிங்க. லேயாள் ஆ, கர்ப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று ஆ. கர்த்தர் கண்டு ஆ. அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆ. ராகேலோ மலடியாயிருந்தாள். ஆமென், ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இது என்னடா ஒரு துதி அப்படின்னு நீங்க நினைக்க போறீங்க. ನೀವು ನೆನೆಸಬಹುದು ಇದೇನು ಸ್ತುತಿನಾ ಎಂಬುದಾಗಿ. கண்களை மூடிக்கொள்வோம். ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ, பரிசுத்த ஆவியானவரை பார்க்கலாம். ದೇವರ ಆತ್ಮನೇ ನೋಡೋಣ. எல்லா கண்களும் மூடி. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು இந்த ಮುಚ್ಚುತ್ತಾ செய்தியிலிருந்து வரக்கூடிய காரியம் ಈ ಸಂದೇಶದಿಂದ ಬರುವಂತ உன் ಕಾರ್ಯ வாழ்க்கையை மாற்றணும். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ உன் ಬದಲಾಯಿಸಬೇಕು. வாழ்க்கையை மாற்றணும். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು எல்லாரும் ಬದಲಾಯಿಸಬೇಕು. கண்கள் மூடிக்கொள்ளுங்க. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ஒரே ஒரு செகண்ட் அவரை பாருங்க. ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಆತನೇ ನೋಡಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த லேயாளுக்குள்ள இருந்து வரக்கூடிய காரியம் என்ன? ಈ ಲೇಯಲ ಒಳಗಿಂದ ಬರುವಂತ ಕಾರ್ಯ ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, ಇವತ್ತು ನನಗೆ ಹೇಳಿಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ನನಗೆ ಹೇಳಿಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ அவரோடு பேச போகிறீங்க. ಅವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ, அவரோடு பேச போகிறீங்க. ಅವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುತ್ತೀರಾ. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮ ಘನ ಹೊಂದಲಿ. எல்லா கண்களும் மூடுங்க. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ஆண்டவரே பாருங்க. ದೇವರನ್ನೇ ನೋಡಿರಿ. நன்றி ஆவியானவரே, ಕೃತಜ್ಞ ದೇವರೇ, சொல்லுங்க நன்றி ஆவியானவரே. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞನೆ. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿರಿ. சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ಆತನನ್ನೇ ಗಣಪಡಿಸಿರಿ. அவர் பரிசுத்தர், ಆತನ ಪರಿಶುದ್ಧರು. அவர் பரிசுத்தர், ಆತನ ಪರಿಶುದ್ಧನು. அவர் பரிசுத்தர், ಆತನನ್ನೇ அவர் ಪರಿಶುದ್ಧನು. பரிசுத்தர். ಆತನ ಪರಿಶುದ್ಧನು. நன்றி ஆவியானவரே, நன்றி. எங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நீர் எங்களோடு இருக்கும்போதுதான் உங்க நாம மகிமைப்பட வேண்டும். எல்லாரும் அப்படி கர்த்தரை பார்ப்பீங்களா? ಎಲ್ಲರಾಗಿ ದೇವರನ್ನೇ ನೋಡುವೀರಾ? கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே. எத்தனை பேருடைய வாழ்க்கை கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கலங்காத என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே,
கலங்காத என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு, நான் வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. மாறாவின் கண்ணீரை மதுரமாக மாற்றினீரே, மாறாவின் கண்ணீரை மதுரமாக மாற்றினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்று காப்பவரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்று காப்பவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு, நான் வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினால் மகிமை உண்டாவதாக. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்பொழுது இந்த துதி எங்கிருந்து பிறந்தது? ಈಗ ಈ ಸ್ತುತಿ ಎಲ್ಲಿಂದ ಹೊರಟುತ್ತದೆ? இதைதான் நீங்களும் நானும் காண போகிறோம். ಇದು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. நமக்கு துதியை கற்றுக் கொடுக்கிறவர் கர்த்தராகிய தேவன். ನಮಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿಕೊಡು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ. அவர் கற்றுக் கொடுத்ததை நம் நாவில் இருந்து துதிக்கும் பொழுதுதான் ಆತನು ಹೇಳಿದ ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ சகல அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். ಸಕಲ ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. இங்கே நீங்கள் காணும் பொழுது ನೀವು ನೋಡುವಾಗ தன் சகோதரனை ஏமாற்றி, ತನ್ನ ಸಹೋದರனை தன் தகப்பனை ஏமாற்றி, ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಏಮಾರಿಸಿ அவர்களுக்கு உண்டான அந்த கனமான ஆசீர்வாதத்தை ಅವರಿಗೆ ಉಂಟಾಗಿರುವ ಘನವಾದ பெற்றுக்கொண்டு ஓடியவர் தான் யாக்கோபு. ಹೋಗುವವನೇ ಯಾಕೋಬನು. அவர் ஓடும் பாதையிலே ಅವನು ಹೋಗುವಂತ கர்த்தராகிய ದಾರಿಯಲ್ಲಿ தேவன் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தார். ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಮಾತು ಕೊಡುತ್ತಾರೆ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದನ್ನು உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ நீ எழுந்து புறப்படு, ಎದ್ದು ಹೊರಟು, எழுந்து புறப்படு. ಎದ್ದು ಹೊರಟೋಗು. உன் தாயுடைய சகோதரனாய் இருக்கிற ನಿನ್ನ ತಾಯಿ ಸಹೋದರ லாபான் என்கிற வீட்டுக்கு புறப்பட்டு போகும்படி ಯೆಹೋವನ ಮನೆಗೆ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ இந்த யாக்கோபுக்கு உத்தரவு வந்தது. ಯಾಕೋಬನಿಗೆ ಆಜ್ಞೆ ಬರುತ್ತದೆ. யாக்கோபு அந்த உத்தரவின் பிரகாரம் ಯಾಕೋಬ ಈ ಉತ್ತರ தன் மாமனுடைய வீட்டை தேடி போனார். ತನ್ನ ಮಾವನ ಮನೆಗೆ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அவர் போய் அந்த வீட்டை அடைந்தார். ಅವನು ಹೋಗಿ ಮನೆಯನ್ನು அவர் ಸೇರಿದನು. போகும் பாதையில ஒரு சம்பவம் நடக்கின்றது. ಅವನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ அந்த ನಡೆಯುತ್ತದೆ. சம்பவத்தில் ಆ ಘಟನೆಯಲ್ಲಿ அங்கு ஒரு பெண்ணை பார்க்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಗಸನ್ನು அந்த ನೋಡುತ್ತಾರೆ. பெண் அவர் இருதயத்துக்கு ஏற்றவளாய் இருந்தாள். ಆ ಹೆಂಗಸು ಆತನ ಹೃದಯಕ್ಕೆ அந்த பெண்ணை ತಕ್ಕವಳಾಗಿದ್ದಳು. தன் இருதயத்தில் கவர்ந்து கொண்டாள். ಆ ತನ್ನನ್ನು ಹೆಂಗಸನ ಹೃದಯ அவன் ಎಳೆಸಿಕೊಂಡಳು. கவர்ந்து கொண்டவனாய் ಅವಳು அந்த ಎಳೆದುಕೊಂಡವಳಾಗಿ வீட்டுக்கு சென்றான். ಅವಳ ಮನೆಗೆ ಹೊರಟು ಹೋದಳು. அங்கே சில வருஷங்கள் தங்கும்படி ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವರ್ಷಗಳು தன் ಇರುವಂತದ್ದಾಗಿ தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். ತೀರ್ಮಾನವನ್ನು அவன் ತೆಗೆದುಕೊಂಡನು. கவர்ந்து கொண்ட பெண்மணி ಅವನು ಎಳೆದಂತ ಆ ಹೆಂಗಸು ராகேல் என்று சொல்லப்படுகிறது. ರಾಗೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ஆனா ಹೇಳುತ್ತಾರೆ. ராகேலுக்கு மூத்தவர் பெண் இருக்கிறாள். ಆದ್ರೆ ರಾಗೇಲಿಗೆ ಒಂದು ಹಿರಿಯ அவள் பேர் லேயாள் என்று சொல்லப்படுகிறாள். ಅವಳ ಹೆಸರು ಲೇಯಾಳಳು. இந்த பெண்மணியை பெற்ற ಈ ಹೆಣ್ಣನ್ನು ಎತ್ತಿದ தகப்பன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ತಂದೆ ಯಾಕೋಬ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ನನಗೆ ಇಬ್ಬರು நீ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இந்த கூடாரத்தில் தங்கலாம். ನೀನು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. உனக்கு பிழைப்பு உண்டாகும்படி ನಿನಗೆ ಬದುಕು நான் உன்னை காத்துக்கொள்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು நீ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எனக்கு சில வேலைகளை செய்து ನೀನು ನನಗೆ ಕೆಲವೊಂದು என் ಕೆಲಸಗಳನ್ನು குடும்பத்தோடு ಮಾಡಿ தங்கி இருக்கலாம் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. நேரத்தில் தான் ಆ ಸಮಯದಲ್ಲಿ இவள் ராகேலை விரும்புவதை ಇವಳ ರಾಗಿಲು ಇಷ್ಟಪಡುವುದನ್ನು அந்த மாமானிடத்தில் சொல்லுகிறார். ಆ ಮಾವನ
ಜೀವನ ಬಲಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. அப்பொழுது அவர் அதை கேட்டபோது ಆವಾಗ ಅವರು உள்ளத்துல ಕೇಳುವಾಗ ஒரு சலிப்பு உண்டாயிற்று. ಅವಳಿಗೊಂದು ಸಂಕಲ್ಪ ಉಂಟಾಯಿತು. மூத்தவள் இருக்கும் பொழுது ಹಿರಿಯವಳು ಇರುವಾಗ இளையவளை எப்படி கொடுப்பது ಚಿಕ್ಕವಳು ಹೇಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ என்ற ஒரு எண்ணத்துல ಹೀಗಾಗಿ ಒಂದು அவர் ನೆನಪಿನಿಂದ உள்ளுக்குள்ள போட்டு ஏங்குறவராய் இருந்து ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ நீ ಏಗುವಂತವಳಾಗಿ கேட்கிற வண்ணமாக நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் ನೀನು ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇನೆ என்று வாக்குறுதி கொடுத்தார். ಹೀಗಾಗಿ ಮಾತು ಕೊಡುತ್ತಾನೆ. வாக்குறுதி கொடுத்த அவர் ಈ ಮಾತು ಕೊಟ್ಟಂತ ಆತನು அதே போல ಅದೇ ರೀತಿ அதை நிறைவேற்றும்படி ಅದು ನೆರವೇರಿಸುವುದು அந்த ராத்திரியை ஒழுங்கு செய்தார். ಆ ರಾತ್ರಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿದನು. ஒழுங்கு செய்த அவர் ಸಿದ್ಧಪಡಿಸುವುದು ಆತನು அங்கே தன் வாக்குறுதி பிரகாரம் பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார். ತನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಏನನ್ನು அந்த ತೆಗೆದುಕೊಂಡು காலத்தெல்லாம் ಆ ಕಾಲದಲ್ಲಿ பெண் பார்க்க வேண்டும் என்றால் ಏನು ನೋಡಬೇಕಂದರೆ அந்த பெண் முகத்தின் மேல ஒரு துணியை போட்டு மறைச்சிருப்பார்கள். ಆ ಹೆಣ್ಣ ಮುಖದಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿ ಮಚ್ಚಿರುತ್ತಾರೆ. திருமணமான பிறகுதான் அந்த துணியை எடுத்து அவருடைய முகத்தை பார்ப்பார்கள். ಆ ಮದುವೆ ನಂತರ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அதுதான் இன்றைய கால கிறிஸ்தவர்கள் ಅದೇ ಈ ಕಾಲದ ಕ್ರಿಸ್ತರು ஆலயத்தில் திருமணம் நடக்கும்போது ಆಲಯದಲ್ಲಿ ಮದುವೆ ஒரு ಆಗುವಾಗ வெள்ளை கிளாத் முன்னால போடுகிறார்கள். ಒಂದು ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಖದಲ್ಲಿ தாலி கட்ட ಹಾಕುತ್ತಾರೆ. பிறகு அந்த கிளாத் எடுக்கிறார்கள். ಮಾಂಗಲ್ಯ ಕಟ್ಟಿದ ನಂತರ ಅದನ್ನು அன்றைக்கு வந்த ತೆಗೆಯುತ್ತಾರೆ. ஒரு வழிமுறை தான் இன்றைக்கும் செயல்ல இருக்கிறது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದ ದಾರಿನೇ ಇವಾಗ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ அப்படி இவர் என்ன செய்தார்? ಆಗ ಈತನು ಏನ್ ಮಾಡಿದನು? தனக்கு வாக்குறுதி கொடுத்ததை யாக்கோபு எதிர்பார்த்து ತನಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟ ಯಾಕೋಬನ ಎದುರು அன்றைய ನೋಡಿ ராத்திரி ಆ காத்திருக்கிறார். ರಾತ್ರಿ ಕಾಯ್ದಿರ್ತಾನೆ. வந்த பெண்ணோடு இவர் சந்தோஷமாய் இருந்தார். ಬಂದ ಹೆಣ್ಣಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾನೆ. அதன் பிறகு அந்த துணி எடுத்து பார்த்தபோது ಆ ನಂತರ ಬಟ್ಟೆ ತೆಗೆದು இவன் ನೋಡುವಾಗ விரும்பின பெண் இல்லாதபடிக்கு ಅವನು ಇಷ್ಟಪಡ விரும்பாத ஒரு பெண்ணாக இருக்கிற லேயாள், ಇಷ್ಟಪಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಲೇಯಾಳು. அதை பார்த்து இவருக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. ಅದನ್ನ ನೋಡಿ ಇವನಿಗೆ ಒಂದು ಅದಿರ್ಚಿ ಉಂಟಾಯಿತು. மாமனாரோடு பேசுகிறார். ಅವನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. எனக்கு ஏன் இப்படி ஒரு துன்பத்தை உண்டாக்கினீர்கள்? ನನಗೆ ಯಾಕೆ ದುಃಖವನ್ನು ஏன் ಉಂಟಾಯಿ எனக்கு ಮಾಡಿದ್ರಿ? துரோகம் பண்ணினீர்கள்? ನನಗೆ ಯಾಕೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ದೀರಾ? நான் ராகேலை தானே நான் திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டேன். ನಾನು ರಾಗಿಲ ತಾನೇ ಮದುವೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಸೆ நீங்க ಪಟ್ಟೆ. ஏன் லேயாளை எனக்கு தந்தீர்கள்? ನೀವೇನಕ್ಕೆ ಲೇಯಾಳ್ ನನಗೆ என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ನಾನು ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. உடனே அந்த லாமான் என்ன சொல்லுகிறார்? ತಕ್ಷಣ ಲಾಭನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அப்படியானால் ಹಾಗಂದರೆ உனக்கு இரண்டாவது பெண்ணை நான் தருகிறேன். ನಿನಗೆ ಎರಡು ಮಗಳಾಗಿ ಹೆಣ್ಣನ್ನು நீ ಕೊಡುತ್ತೇನೆ. இங்கே இருந்து ನೀನು ಇಲ್ಲೇ இரண்டாவது ಇದ್ದು பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளலாம். ಎರಡನೇ ಮಗಳನ್ನು ಮದುವೆ அதுக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. 7 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டார். ಅದಕ್ಕೆ 7 ವರ್ಷ ನೀನು சரி, ಕಾಯ್ತಾ இப்ப நீங்க ಇರಬೇಕು. கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? ನೀವು ಗಮನಿಸಬೇಕಾದ இந்த ಕಾರ್ಯವೇನು? லேயாள் முதல் மனைவியாக யாக்கோபுக்கு இணைக்கப்பட்டாயிற்று. ಈ ಲೇಯಲ ಮೊದಲ ಮಗನಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ஆனா இவர் விரும்பினது எது? ಅದು ಇವಳು ಇಷ್ಟಪಟ್ಟದ್ದು. ராகேலை விரும்பினார். ರಾಗೇಲನ ಇಷ್ಟಪಟ್ಟನು. அதனால் இந்த ಆದ್ದರಿಂದಲೇ லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால் ಅದೇ ಈ ರಾಗೇಲ ಅಲ್ಪವಾಗಿ அங்க ಎನಿಸಲ್ಪಟ್ಟನು. பாருங்க, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ இந்த 31வது வசனத்துல ಈ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க தெளிவாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. சீக்கிரம் படிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு போதும் போதும், லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால், அல்லேலூயா. ಲೇಯಾಳು ಅಲಕ್ಷ್ಯವಾದಳು ಎಂಬುದಾಗಿ யாருக்கு முன்னால? ಯಾರ ಮುಂದೆ? யாக்கோபுக்கு முன்னால. ಯಾಕೋಬನ இப்ப ಮುಂದೆ. யாக்கோபுக்கு அவள் யார்? ಈ ಯಾಕೋಬನಿಗೆ ಅವಳು மனைவியாக ಯಾರು? இருக்கிறாள். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. நல்லா கவனிங்க ப்ளீஸ், இது ஒரு முக்கிய செய்தி. இது ಇದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸಂದೇಶ. ஆமென். லேயாள் யாருங்க? ಈ ಲೇಯಾಲ್ ಯಾರು? யாக்கோபுடைய மனைவி. ಯಾಕೋಬನ ಹೆಂಡತಿ. தெரிஞ்ச தெரியாம மனைவி ஆயிட்டாங்க. ಅವಳು ಗೊತ್ತಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ஆனா ಆಗಿದ್ದಳು. மனைவியோடு இவர் சந்தோஷமா இருந்துட்டு ಆದ್ರೆ ಹೆಂಗಸ ಜೊತೆ ಸಂತೋಷ முகம் பார்த்த உடனே வேண்டாம் என்று தள்ளுறாரு. ಮುಖ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಬೇಡ ಅಂತ ತಳ್ಳುತ್ತಾನೆ. அற்பமாக எண்ணுகிறாரு. ಅಲಕ್ಷ್ಯ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவது வந்த மனைவி மேல தான் இவர் அதிக அன்பை காட்டுறாரு. ಎರಡನೇದಾಗಿ ಬಂದ ಹೆಂಗಸ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ அதிகமான ತೋರಿಸುತ್ತಾನೆ. பாசத்தை காட்டுறாரு. ಹೆಚ್ಚಾದ ಮಮತೆ ஆனா ತೋರಿಸುತ್ತಾನೆ. முதல் மனைவி இடத்துல ಮೊದಲ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ இவருடைய பாசம் அங்க வரல. ಇವನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. நேசிப்பு இல்ல. ಅವನ ಮಮತೆ ಬರಲಿಲ್ಲ. அற்பமாக எண்ணப்படுகிறார். ಅವನು ಅಲಕ್ಷ್ಯ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த பெண்ணுக்கு தான் ಈ ಹೆಣ್ಣಿಗೆನೆ தேவனாகிய கர்த்தர் ಯೆಹೋವನ அவருடைய ಕಣ್ಣಿಂದ கர்ப்பத்தை திறக்கிறார். ಅವಳ ಗರ್ಭವನ್ನು முதல் ತೆಗೆಯುವುದು. 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ಮೊದಲಿಗೆ 4 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. 4 ಮಗನ್கள் பிறக்கிறார்கள். 4 ಗಂಡು ಮಕ್ಕಳು அந்த ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. 4 ಮಗನ್கள் பிறந்தபோது ಆ 4 ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವಾಗ 4வது ஒரு மகன் பிறக்கிறார். 4ನೇದು ಒಂದು ಮಗನ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. 35வது வசனம் படிங்க. 35ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. இப்பதான் ಈವಾಗಲೇ இந்த 4வது வசனத்தில் இருந்து தான் துதிய ஆரம்பிக்கிறது. ಈ 4ನೇ ವಾಕ್ಯ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஹalleluya. முதல் கவனிப்போமானால் ಗಮನಿಸುವಾಗ லேயாள் முதல் மகனை பெறும் பொழுது ಲೇಯಲ್
ಮೊದಲ ಮಗನು ಇರುವಾಗ அங்கே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார். ದೇವರು ನನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ಕಂಡರು. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் ಇವಾಗ ನನ್ನ ಗಂಡನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ என்று சொல்லி ಹೀಗಾಗಿ அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். ಆತನಿಗೆ ರೂಬನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟನು. மறுபடியும் இந்த லேயாள் ಮತ್ತೆ ಈ ಲೇಯಳು அவன் கருத்தரிக்கப்பட்டு ಅವಳು ஒரு ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ மகனை பிறக்கிறார். ಒಂದು ಗಂಡು ಮಗನ அங்கே ಎತ್ತುತ್ತಾಳೆ. பார்க்கும் பொழுது ನೋಡುವಾಗ நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை ನನ್ನ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ கர்த்தர் ಕಂಡಿದ್ದು கேட்டருளினார் என்று சொல்லி ಯೆಹೋವನು ಕೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். ಅವನಿಗೆ ಸಿಬಿಯೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡುತ್ತಾನೆ. மறுபடியுமாக ಮತ್ತೆ ಯಾಕೆ மூன்றாவது ஒரு மகன் பிறக்கிறார். ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಮಗನ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. என் புருஷன் என்னோடு சேர்ந்து இருப்பான். ನನ್ನ ಗಂಡನ ಜೊತೆಗೆ நல்ல ಸೇರಿರುತ್ತಾನೆ. என் புருஷன் என்னோடு சேர்ந்து இருப்பான் ನನ್ನ ಗಂಡನ ಜೊತೆಗೆ என்று ಸೇರಿರುತ್ತಾನೆ. சொல்லி ಹೀಗಾಗಿ அவனுக்கு லேவின்னு பெயரிட்டான். ಆತನಿಗೆ ಲೇವಿನ್ ಎಂದು இப்ப ಹೆಸರಿಟ್ಟಳು. 3 மகன் பிறந்தாச்சு. ಹೀಗಾಗಿ 3 ಮಕ್ಕಳು முதல் ಹುಟ್ಟಿಯಾಯಿತು. மகன் ரூபன், ಮೊದಲ ಮಗನು இரண்டாவது ರೂಬನು, மகன் சிமியோன், ಎರಡನೇ ಮಗನು மூன்றாவது ಸಿಮೆಯೋನು, மகன் ಮೂರನೇ ಮಗನು லேவி. ಲೇವಿಯನು. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிடுகிறார். ಒಂದೊಂದು ಮಗನಿಗೆ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾಳೆ. முதல் குறிப்பிடுகிறது என்ன? ಮೊದಲು ಹೇಳುವುದೇನು? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். ದೇವರು ನನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ಕಂಡರು. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றா? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳಿದರು? மற்றவர்கள் என்னை அற்பமாய் கண்டதினால ಬೇರೆಯವರನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಪಡಿಸಿದಿಂದಲೇ என் அற்பமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿದ್ದಂತ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என் அற்பமாய் நான் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துல ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಕೇಳಿದ ಒಂದು அவன் எனக்கு செவி கொடுத்தார். ಆತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟರು. மூன்றாவது என்ன சொல்றா? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆமென். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? என் புருஷன் எப்போது என்னோடு சேர்ந்து இருப்பார். ನನ್ನ ಗಂಡನ ಯಾವಾಗ ನನ್ನ ಜೊತೆಗೆ புருஷன் ಸೇರಿರ್ತಾನೆ. மனைவி கணவன் மனைவினா என்ன? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂದ್ರೆ ಏನು? அது சேர்ந்து இருப்பது. ಅದು ಸೇರಿ ಇರುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றாய் இருப்பது. ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದು. இந்த ஒரு சில வாரங்களாக நான் இந்த கணவன் மனைவி கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் உங்களுக்கு டச் பண்ணியே போய் கொண்டு இருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ವಾರಗಳ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕುರಿತು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸೇರಿ இங்க ಇರುವುದು. இந்த பெண்மணி என்ன சொல்றாளேயால், ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೇಳ್ತಾಳೆ என் ಲೇಯಳು, புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ அதனால ಇರುತ್ತಾನೆ. இவனுக்கு லேவின்னு பெயர் எடுக்கிறேன். ಆತನಿಗೆ ಇವನಿಗೆ ಲೇವಿನ್ ಎಂಬ ಹೆಸರು ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு புருஷனை தள்ளி மனைவியோ, மனைவியை தள்ளி புருஷனோ இங்க யாராவது இருந்தீங்கன்னா ಇವಾಗ ಗಂಡನ ತಳ್ಳಿ ಹೆಂಡತಿ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துடணும். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நீ ಬರಬೇಕು. கணவனோடு வாழ பார்க்கணும், ನಿನ್ನ ಗಂಡನ ಜೊತೆಗೆ மனைவியோடு வாழ பார்க்கணும். ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಸೇರಿ உங்க ஆசபாசல உங்க ரெண்டு பேருக்குள்ளதான். ನಿಮ್ಮ ಆಶೆ ಆಂಶಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಗಂಡ உங்க ಜೊತೆಗೆ லவ் கணவன் மேல, உங்க லவ் மனைவி மேலதான். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ இன்னொன்னு ಇರಬೇಕು. பார்த்து சிரிக்கிறது, இன்னொன்னு பார்த்து தலையை அப்படி ஆட்டுறது, இன்னொன்னு பார்த்து ஸ்டைல் காட்டுறது, இதெல்லாம் இருக்க கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿ ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸೋದು ಸ್ಟೈಲ್ ತೋರಿಸೋದೆಲ್ಲ ಇರಬಾರದು. உங்க ஸ்டைல் உங்க புருஷனோட, ನಿಮ್ಮ உங்க மனைவியோட, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಜೊತೆ உங்க ரெண்டு பேர் தான் ரசனைக்குள்ள வரணும். ನಿಮ್ಮ ಇಬ್ಬರೇ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ கணவனை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொல்லு, ಗಂಡ ನೋಡಿ மனைவியை பார்த்து நீ ரொம்ப பியூட்டியா இருக்கன்னு சொல்லு. ಹೆಂಡತಿ ನೋಡಿ ತುಂಬಾ ಬ್ಯೂಟಿ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳು. அப்படி கணவனை ரசித்து மனைவி ரசித்த வாழ்க்கை ಆಗ ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿ கர்த்தரால் ஆசீர்வாதமாக மாறும். ಅದು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. நீ உன்னை பார்த்த கண்ணங்கரேல்னு இருக்கிற, ನೀನು ನೋಡಿ ಕಪ್ಪಾಗಿದೆ, அவளை பாரு எவ்வளவு சிகப்பாய் இருக்கிறா. ನೋಡಿ ಎಷ್ಟು ಕೆಂಪಗಾಗಿದ್ದಾಳೆ. அவன் மனைவிக்கு நீ துன்பத்தை கொடுக்கிற, ನೀನು ಹೆಂಡತಿಗೆ சிறுமையை கொடுக்கிற. ನೀನು ಅವರ ಭರವಸೆಯನ್ನು ಕರೆತೀಯ. ஹல்லேலூயா. பார்வை பார் எப்படி இருக்கு, பேச்சு பார் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ಅವಳ ಮಾತು ದೃಷ್ಟಿ ನೋಡಿ ಹೇಗಿದೆ ಅಂತ ಅದೆಲ್ಲ நீ ಹೇಳಬಾರದು. கை பிடிக்கும் போதே உனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட கலர், எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியும். ನೀನು ಕೈ ಹಿಡಿಯುವಾಗ ಅವ ಯಾವ ಮಾತು ಯಾವ ಕಲರ್ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லேயாளுடைய வாழ்க்கையில ಈ ಲೇಯಲ ಜೀವಿತದಲ್ಲಿ அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாளுடைய வாழ்க்கையில ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟ ಈ ಲೇಯಲ இங்க கனமான காரியம் உண்டாகிறது. ಇಲ್ಲಿ ಘನವಾದ எல்லாம் ಕಾರ್ಯ கவனிங்க ப்ளீஸ். அம்மே கனமான காரியம் உண்டாகிறது. ಘನವಾದ ಕಾರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. இந்த லேயாளுடைய வாழ்க்கையில ಈ ಲೇಯಲ್ ಜೀವಿತದಲ್ಲಿ அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு காரியத்தை இங்க குறிப்பிட்டு இருக்கிறது. ಅಲಕ್ಷ್ಯವಾದವಳನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த அற்பம் தீரத்தக்கதாக தான் ಈ ಅಲಕ್ಷ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸುವ ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மகிமை வருகிறது. ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ ಒಂದು இங்க ಮಹಿಮೆ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ இப்ப ಗಮನಿಸಿ. திரும்ப படிங்க 35வது வசனத்தை படிங்க. 35ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಓದಿರಿ. சீக்கிரமா படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை ஒரு பெற்று குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು இந்த யூதாவுக்கு முன்னால ಈ ಯೂದಾಗೆ ಮುಂಚೆ பிறந்த ஒருத்தருக்கு அவன் பேர் என்ன? ಮುಂಚೆ ಒಬ್ಬರದ ಆತನ ಹೆಸರು ಏನು? சொல்லுங்க. ಲೇವಿ.
இதை நீங்க அப்பப்ப நான் திரும்ப திரும்ப கேட்பேன். ஹalleluya. ಮತ್ತೆ ಕೇಳುತ್ತೇನೆ ನಿಮ್ಮ ಬಳಿ. ஆமென். இந்த யூதாவுக்கு முன்னால யார் இருக்கறா? ಈ ಯೂದ ಮುಂದೆ ಯಾರು ಇದ್ದಾರೆ? லேவி இருக்கிறார். ஆமென். லேவிக்கு பின்னால யார் இருக்கறா? லேவிகிಂದ ಯಾರು? யூதா இருக்கறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ಇಬ್ಬರ ಮಧ್ಯೆ ಇರುವ ಸಂಬಂಧವೇ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க என்ன? ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿರುವ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು அதே போல ஒரு கணவன் மனைவியாகிய தகப்பன் தாய் எப்படி? ಹಾಗಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಅಂತ ಗಂಡ இந்த வசனத்துக்குள்ளே நீங்க புரிஞ்சுಕೊಳ್ಳணும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு கணவன் மனைவி ஒரே சரீரமாய் இருக்கணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರಬೇಕು. அதே போல தான் கூட பிறந்த பிறப்புகளும் ஒன்று போல இருக்கணும். ಅದೇ ಶರೀರ ಜೊತೆಗೆ அதுக்கு ஒரே சரீரமாய் இல்ல, ஒரே மனதாய் இருக்கணும். ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿರಬೇಕು. அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அக்கா, அக்காவுக்கு தங்கச்சி, இப்படி ஒருமித்து நீங்க கர்த்தருக்குள்ள வாழ கற்றுக்கொள்ளணும். ಹೀಗಾಗಿ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಅಣ್ಣ ತಂಗಿ ಅಕ್ಕ ತಮ್ಮ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಇರಬೇಕು. இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ இந்த லேயாளுக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ಈ ಲೇಯಲ್ಗೆ ಒಟ್ಟು 7 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. 6 ஆண் பிள்ளை, 6 ಗಂಡು ஒரு ಮಕ್ಕಳು, பெண் பிள்ளை இருக்கிறாங்க. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು. இதுல முக்கியமா சொல்ல போனா ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು லேவியும் யூதாவும் தான் வேதத்துல அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಲೇವಿ ಯೂದವನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ ಸತ್ಯಗ್ರಂಥದಲ್ಲಿ இப்ப நீங்க ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸುವಾಗ அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாள் ಅಕ್ಷಯವಾಗಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟ ಈ ಲೇಯಾಳು முதல்ல 4 பிள்ளைகள் பெற்றாலும் 4 ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದಳು. அதுக்கு பின்னால 3 பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் ಆ ನಂತರ 3 ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದಳು. இதுல சென்ற பகுதியா பார்க்கும் பொழுது ಮಧ್ಯ ಭಾಗವನ್ನು யூதா ನೋಡುವಾಗ என்கிற அந்த வழிமுறை மேன்மையாய் இருக்கிறது. ಯೂದ ಎಂಬ ದಾರಿ இவங்க என்ன ಮಗ್ಗಿಯಾಗಿರುತ್ತದೆ. சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾಳೆ? என் அற்பம் மாறும்படி, ನನ್ನ ಅಲಕ್ಷ್ಯ என் வேதனை நீங்கும்படி, ನನ್ನ ವೇದನೆ என் ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, துக்கம் கலைந்து போகும்படி, ನನ್ನ ದುಃಖ ತೊಲಗಿ என் கண்ணீர் ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ, துடைக்கும்படி ನನ್ನ ಕಣ್ಣೀರು எனக்கு ஒரு ಒರೆಸುವುದಕ್ಕಾಗಿ மகனாகி யூதா பிறந்திருக்கிறான். ನನಗೆ ಒಂದು ಮಗನಾಗಿ ಯೂದ இவன் ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. பிறந்ததுனால ಇವನು கர்த்தரை ಹುಟ್ಟಿದனாலே துதிப்பேன். ದೇವರನ್ನೇ ಸ್ತುತಿ இந்த ಮಾಡುವೆ. யூதா ಈ ಯೂದ கர்த்தரை துதிக்கிற யூதாவா இருக்க வேண்டும். ದೇವರು ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಯೂದ ಆಗಿರಬೇಕು. ஆகவேதான் ಆದ್ದರಿಂದ யூதா என்று பெயரிடுகிறார். ಯೂದ ಎಂದೇ ಹೆಸರು யூதா ಇಡುತ್ತಾರೆ. என்றால் யூத ಎಂದರೆ கர்த்தரை துதிப்பவன். ದೇವರು ಸ್ತುತಿ ಮಾಡುವವನು. ஆமென். ஆமென். இங்க ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ಈ ಒಂದು ಕ್ರೈಸ್ತವ அவன் ಹೇಳಿದರೆ கர்த்தரை துதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ಅವನು ದೇವರ ಸ್ತುತಿ இந்த ಮಾಡುವವನಾಗಿರಬೇಕು. பெண்மணி தன் மகனுக்கு ಈ ಎಣ್ಣೆ ಸುತ್ತ யூதா என்று பெயரிட்டு ಯೂದ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟು கர்த்தரை துதிப்பவன் என்று சொல்லுகிறார். ಅವಳು ಸ್ತುತಿ ಮಾಡುವನೆಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟಳು. அவள் கர்ப்பவதியாಗಿ ಅವಳು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ மறுபடியும் குமாரனை பெறும் பொழுது ಮತ್ತೆ ಮಗನನ್ನು இப்போது ಎತ್ತುವಾಗ நான் பெற்றெடுக்கிற பிள்ளை ಇವಾಗ ನಾನು ಎತ್ತಿದ ಮಗನು அவன் கர்த்தரை துதிப்பானாக. ಅವನು ಯೆಹೋವನ ಸ್ತುತಿ தன் இருதயத்துல ಮಾಡುವನು. எண்ணுகிற ஒரு எண்ணிக்கையை ತನ್ನ ಹೃದಯ ಎನಿಸುವಂತ இந்த லேயாள் கொண்டு வருகிறாள். ಲೇಲ ತೆಗೆದುಕೊಂಡು அவள் ಬರ್ತಾಳೆ. கொண்டு வந்த பிரகாரமாகவே ಅವಳು ತೆಗೆದುಕೊಂಡ அங்கே ಪ್ರಕಾರವೇ 4வது மகனாக பிறக்கிறான். ಅಲ್ಲಿ 4ನೇದಕ್ಕೆ ಮಗನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. மகனாய் பிறந்தபோது ಮಗನಾಗಿ யூதா ಹುಟ್ಟಿದಾಗ என்று பெயரிட்டு ಯೂದ ಎಂಬ இவன் ಹೆಸರಿಟ್ಟು எப்போது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பானாக. ಇವನು ಯಾವಾಗ ದೇವರ ಉಪಕರಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡುತ್ತಾನೆ. இந்த லேயாளுக்குள்ள ಈ ಲೇಯಾಳ ಒಳಗಡೆ கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி, ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ತುತಿಯು கர்த்தரை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படி ದೇವರ ಈ ಭೂಮಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அது ಬರುವುದಕ್ಕಾಗಿ உள்ளத்திலிருந்து எழும்பிற்று. ಅವರ ಹೃದಯದಿಂದ ಉಂಟಾಯಿತು. கர்த்தரை துதித்தா கர்த்தர் வருவா. ದೇವರ ಸ್ತುತಿ ಆತನ ಬರುತ್ತಾರೆ. கர்த்தரை துதித்தா கர்த்தர் பேசுவா. ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡಿದ ಆತನ ಬರುವರು. கர்த்தரை துதித்தா என் இக்கட்டு மாறும். ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಇಕ್ಕಟ್ಟು கர்த்தரை ನೀಗುತ್ತದೆ. துதித்தா சகலமும் நன்மையா கிடைக்கும். ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಎಲ್ಲವೂ ನನಗೆ இப்படி ಶುಭವಾಗುತ್ತದೆ. இந்த லேயாளுக்குள்ள ಹೀಗಾಗಿ ಈ ಲೇಯಾಳ தன் ಒಳಗಡೆ இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை எழுப்பி ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಈ கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்க வேண்டும். ಸ್ತುತಿ ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. அவளும் துதிக்கிறவராக மாறுகிறாள். ಅವಳು ಸ್ತುತಿ ಮಾಡುವನಾಗಿ அங்க ಮಾರ್ಪಡುತ್ತಾಳೆ. பிறக்கிற பிள்ளையும் துதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಮಗಳು ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಮಗನಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, யூதாவுக்கு முன்னால் பிறந்தவன் யாரு? ಯೂದಾಗಿ ಮುಂದೆ நல்ல ಹುಟ್ಟಿದವನು ಯಾರು? ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க? ನೆನಪಲ್ಲಿ லேவி. ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ಲೇವಿ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். லேவி என்ற வார்த்தைக்கு ಈ ಲೇವಿ ಎಂಬ ಮಾತಿಗೆ சேர்த்துக்கொள்வதில் என்ற அர்த்தம். ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥವು. லேவி என்ற வார்த்தைக்கு ಲೇವಿ ಎಂಬ ಮಾತಿಗೆ சேர்த்துக்கொள்பவன், ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವವನು, சேர்த்துக்கொள்ளுதை. ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இப்ப பாருங்க, லேவி என்பதற்கு ಈಗ ನೋಡಿ, ಲೇವಿ ಎಂಬುದಕ್ಕೆ என்ன பேருங்க? சேர்த்துக்கொள்பவர். ஹல்லேலூயா. ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಆಮೆನ್. ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நல்லா கவனிங்க. ஆமென். ಆಮೆನ್. இப்ப யூதாவுக்கு என்ன பேருங்க? ಇವಾಗ ಯೂದಾಗೆ ಯಾವ ಹೆಸರು? கர்த்தரை துதிப்பவன். ஆமென். ಯೆಹೋವನ ಸ್ತುತಿ சரி, ಮಾಡುವವನು. இந்த யூதாவுக்கும் லேவிக்கு என்ன சம்பந்தம்? ಈ ಯೂದಾಗೆ ಲೇವಿಗೆ ಏನು ಸಂಬಂಧವಿದೆ? ரத்த சம்பந்தம். ರಥ ಸಂಬಂಧವಿದೆ. சகோதரன்
சகோதரர்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லேவி என்பதற்கு சேர்த்துக் கொள்வது என்ற அர்த்தம். அப்ப இந்த சேர்த்துக் கொள்வதுனா என்ன? ஆண்டவரோடு ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து இருப்பது. ஆமென் சொல்லுங்க. கரம் தட்டுங்க. லேவி என்பதற்கு சேர்த்துக் கொள்வது என்ற அர்த்தம். சேர்த்துக் கொள்வதுனா என்ன? ஆண்டவரோடு ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து இருப்பது. இப்ப ஆண்டவரோடு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து இருக்கும் என்றால் அப்ப ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம்? முழு மனதோடு துதிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்த லேவிக்கும் யூதாவுக்கும் சம்பந்தம் இதுதான். நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்க வேண்டும். நீங்க இப்ப லேவியாய் மாறணும். நீங்க லேவியாய் மாறும் பொழுது உங்களுக்குள்ள துதி எழும்பி விடும். அப்ப துதியாய் இருக்கணும்னா இந்த யூதாவாக இணைக்கப்படணும். இந்த லேவியும் யூதாவும் இணைந்து நிற்கிற ஒற்றுமை எங்க காட்டுகிறது? இந்த லேவியை பெற்றது யாரு? அற்பமா எண்ணப்பட்ட லேயா. இந்த யூதாவை பெற்றது யாரு? அற்பமா எண்ணப்பட்ட லேயா. இவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை திறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் புருஷன் என்னோடு சேர்ந்து இருப்பானாக. எப்ப சொல்றா? லேவி பிறந்தபோது சொல்றாங்க. அப்ப அந்த இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாது. அந்த இணைப்பு பெருகி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. ஆமென். இங்கே லேவிக்கு பின்பு யூதா, யூதாவுக்கு முன்பு லேவி என்று சொல்லி அந்த ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுகிற ஒரு எழுப்புதல் தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ಲೇವಿ ಯೂದಾ ಇಬ್ಬರು ಸೇರಿ ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಿನಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಲೇವಿயின் ಕುಟುಂಬமாய் யூதாவின் குடும்பமாய் மாறணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಲೇವಿ ಯೂದಾ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஒருத்தரோடு ஒருத்தர் ஆவி ஆத்துமா சரீரம் இணைந்து ಒಬ್ಬರ ಜೊತೆಗೆ ಒಬ್ಬರು ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವಾಗಿ ಸೇರಿಸಿ கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறணும். ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ಅದನ್ನ ಜೋಶುವ சொல்றாரு. ಅದು ಯೆಹೋವ ಹೇಳುತ್ತಾರೆ. என்னை யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? ನೀವು ಮತ್ತೆ ಯಾರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. நானோவென்றால் ನಾನಾದರೂ ಆಮೆನ್ 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 நானும் என் வீட்டாரும் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು கர்த்தரையே சேவிப்போம். ಯೆಹೋವನೇ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒரு குடும்பம் ಒಂದು ಕುಟುಂಬ லேவியாக யூதாவா மாறுச்சுனா ಲೇವಿಯಾಗಿ ಯೂದಾವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರೆ அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வந்து உட்கார்ந்துருவார். ಆ ಕುಟುಂಬದ ಯೆಹೋವನು ಬಂದಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அண்ணங்களா அக்காவா தங்கச்சா தம்பியா உங்க ஒற்றுமை எப்படி இருக்கிறது? ಇವಾಗ ಇರುವಂತ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவி உங்க ஒற்றுமை எப்படி இருக்கிறது? ಗಂಡ ಹೆಂಡತಿ ನಿಮ್ಮ ಒಗ್ಗಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಇದೆ? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களே உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது? ಎತ್ತಿದವರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಯಾವ அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், ಅಪ್ಪ ಒಂದು ಕಡೆ ಅಮ್ಮ ಒಂದು ಕಡೆ, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், ಗಂಡನ ಒಂದು ಕಡೆ ಹೆಂಡತಿ ಒಂದು ಕಡೆ, பிள்ளைகள் ஒரு பக்கம், ಮಕ್ಕಳೇ ಒಂದು ಕಡೆ. இப்படி குடும்பங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் நிறைந்த குடும்பமாய் இருக்கிறது. ಈಗ ಕುಟುಂಬಗಳು ಹೋರಾಡಿರುವಂತ ಕುಟುಂಬಗಳಾಗಿ அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தரை பாக்குறீங்க, ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ஒருத்தர் நேசிப்பீங்க, மூணு பேரை விட்டுருவீங்க. ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವ ಬೇರೆ ಮೂರು ಜನ, மூணு பேரை நேசிப்பீங்க, ஒருத்தரை விட்டுருவீங்க. ಮೂರು ಜನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ, ಒಬ್ಬರು கொஞ்சம் நல்லா இருந்தா அவங்கள பிடிச்சு கொள்வான், ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿದ್ದ கொஞ்சம் நல்லா இல்லனா அவங்கள விட்டுருவான். ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿರೋದು ಅವರೇ இப்படிதான் குடும்பங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற காரியம். ಈಗ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳು. நீ லேவியா மாறிட்டா, ಲೇವಿಯಾಗಿ நீ யூதாவா மாறிட்டீனா, ಯೂದಾವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರೆ அங்கே இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಬೇರ್ಪಡೆಗೆ ಜಾಗ ಇರೋದಿಲ್ಲ. ஆமென். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்க வேத வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಮಾತಿಗೆ இந்த ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாக இணைந்து ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಒಂದಾಗಿ ಸೇರಿ முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸು ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ அங்கதான் யூதராஜ சிங்கம் பிறப்பார். ಅಲ್ಲಿ ಯೂದರಾಜ ಅರಸನು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா.
இந்த யூத ராஜ சிங்கம் யாரு? ಯೂದ ಸಿಂಹವು ಯಾರು? உலகத்தை மீட்கிற எம்பெருமானாகிய கிறிஸ்து. ಲೋಕವನ್ನು ವಿಮೋಚಿಸುವಂತ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ இந்த யூத ராஜ சிங்கம் யாரு? ಯೂದ ಸಿಂಹ ಯಾರು? உனக்காக எனக்காக மரணத்தை சந்தித்து மறுபடி உயிரோடு எழும்பினவர். ನಮಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಗೆಲ್ಲದಂತ இந்த யூத ராஜ சிங்கம் யாரு? ಯೂದ ಅರಸ ಸಿಂಹ மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். ಸತ್ತವರ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ வியாதிகளை குணமாக்குகிறவர். ರೋಗವನ್ನು ಗುಣಪಡಿಸುವವರು. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்கிறவர். ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡುವವರು. எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் அவர் தள்ளாதவர். ಎಲ್ಲರೂ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ತಳ್ಳದೇ ಇರುವವರು. இவர்தான் யூத ராஜ சிங்கம். ಯೂದ ರಾಜ ಸಿಂಹವು. இந்த சிங்கம் வீட்டுக்குள்ள பிறக்கணும். ಈ ಸಿಂಹ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. இந்த சிங்கம் உனக்குள்ள பிறக்கணும். ಈ ಸಿಂಹ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. ಅದಕ್ಕೆ தான் கர்த்தர் சொல்றாரு, ಅವನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ லேவியா மாறும் பொழுது, ಲೇವಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವಾಗ, நீ யூதாவா மாறும் பொழுது, ಯೂದವಾಗಿ ಮಾರ್ಪಡುವಾಗ, உங்களுக்குள்ள யூத ராஜ சிங்கமாய் நான் வருவேன். ನಿಮ್ಮೊಳಗೆ ಯೂದ ಸಿಂಹವಾಗಿ உன் ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றுபடும் பொழுது, ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಸರಿ ಒಂದಾಗಿರುವಾಗ, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீ துதிக்கும் பொழுது, ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಹೃದಯದಿಂದ ನೀ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ, உனக்குள்ள யூத சிங்கமா நான் வருவேன். ನಿಮ್ಮೊಳಗೆ ಯೂದ ಸಿಂಹವಾಗಿ ನಾನು உன்னை ಬರುತ್ತೇನೆ. ஒருவனும் தொட முடியாது. ನಿನ್ನ ಯಾವನಿಂದ ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உன் தரித்திரம் மாறும். ನಿನ್ನ ದರಿದ್ರಗಳು உன் ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. போராட்டத்துக்கு முடிவு வரும். ನಿನ್ನ ಹೋರಾಟಕ್ಕೆ ಕೊನೆ ಬರ್ತದೆ. எங்க அற்பமாய் தள்ளப்படுகிறாயோ, ಎಲ್ಲಿ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ எங்க ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀಯೋ, அற்பமாக உன்னை கண்டார்களோ, ಎಲ್ಲಿ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ನೀನು ನೋಡುತ್ತಾರೋ, அங்க உன் தலையை நிமிரச் செய்வார். ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நிமிர முடியாத ஒரு கூனி என்ற பெண்மணி ನೆಟ್ಟಗಾಗಿರುವಂತ ಒಂದು ಗೂಣಿಯಾಗಿ சுமார் 18 வருஷம் அலைந்து திரிகிறார்கள். ಅವಳು 18 ವರ್ಷವಾಗಿ ಅಲೆದಾಡಿ அந்த ತಿರುಗುತ್ತಾಳೆ. பெண்மணிக்கு யாராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. ಯಾರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕೆ யூத ಆಗಲಿಲ್ಲ. ராஜ சிங்கமாகிய கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். ಯೂದ ಅರಸನಾಗಿ ಸಿಂಹವಾಗಿ ಕ್ರೈಸ್ತ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟನು. நிமிர முடியாத கூனியை நடக்க வைத்தார். ನೆಟ್ಟಗೆ ಇರುವಂತ ಗೂಣಿಯನ್ನು ಆತ ನಡೆಸುವಂತೆ 12 வருஷமாய் பெரும்பாடாய் இருந்த பெண்மணி 12 ವರ್ಷಗಳ ದೊಡ್ಡ ಬಾಧಿದಂತ யூத ராஜ சிங்கத்துடைய உடையை தொட்டாள். ಯೂದ ಅರಸ ಸಿಂಹ ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. அப்பொழுது அவளுடைய உதிரம் நின்று போய்விட்டது. ಆವಾಗ ಅವಳಿಗಿರುವಂತ ರಕ್ತಪಾಕ್ಷ ನಿಂತೋಯ್ತು. 38 வருஷமாய் குளத்தின் அருகே படுத்து கிடந்த ஒரு மனுஷன் 38 ವರ್ಷಗಳಾಗಿ ಒಂದು ಸಮುದ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ யாருடைய உதவியும் இல்லாதபடி கலங்கி புலம்பிக் கொண்டு இருந்தவன், ಯಾರ ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ ಕಳವಳಪಟ್ಟು ಕಣ್ಣೀರಿಂದ ಇದ್ದಂತವನು இந்த யூத ராஜ சிங்கம் தொட்டு எழுப்பி விட்டது. ಯೂದ ಅರಸ ಸಿಂಹವನ್ನು ಮುಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿತು. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள இந்த யூத ராஜ சிங்கம் வருவதற்கு நீ இடம் கொடுப்பாயா? ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯೂದ ಅರಸ ಸಿಂಹ ಬರೋದಕ್ಕೆ ನೀ ಸ್ಥಳ சொல்லுங்க, ಕೊಡ್ತೀಯಾ? இடம் கொடுக்க முடியுமா? ಸ್ಥಳ ಕೊಡಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? இந்த யூதா கோத்திரத்தின் வழிமுறைகளில் ಯೂದ ಗೋತ್ರದ ದಾರಿಯಲ್ಲಿ இந்த யூதா கோத்திரம் ಈ ಯೂದ ஒரு பெரிய ಗೋತ್ರವು ஆசீர்வாதத்தையே பிடித்து கொண்டது. ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು. ஏன் தெரியுமா? ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? துதிப்பதனால் அவர்கள் பெரிய கோத்திரமாய் மாறினார்கள். ಸ್ತುತಿ ಮಾಡು ದೊಡ್ಡ ಗೋತ್ರವಾಗಿ பெரிய ಮಾರ್ಪಟ್ಟರು. ஆசீர்வாதத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டார்கள். ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ತನ್ನ ಕಡೆ ಎಳೆದುಕೊಂಡರು. நீ துதித்து பாரு, ಸ್ತುತಿ உன் ಮಾಡಿ வாழ்க்கை ನೋಡು. மாறும். ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ நீ ಆಗುತ್ತದೆ. துதிக்கும் பொழுதுதான் நீ ಸ್ತುತಿ உன் ಮಾಡುವಾಗಲೇ குடும்பத்தினுடைய ஒற்றுமை மகிழப்படும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಒಗ್ಗಟ್ಟು ಮಹಿಮೆ நீ ಆಗುತ್ತದೆ. துதிக்கும் பொழுதுதான் நீ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗಲೇ பிரிவினைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும். ಎಲ್ಲ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இந்த யூதா கோத்திரம் ஒரு பெரிய சரித்திரம் படைத்த கோத்திரமாய் பைபிள்ல மாறி இருக்கிறது. ಯೂದ ಗೋತ್ರ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ಚರಿತ್ರವಾದ ಗೋತ್ರವಾಗಿ சொல்லுங்க, ಮಾರ್ಪಟ್ಟಿತು. சத்தத்தை உயர்த்தி. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இந்த கோத்திரம் ஆசீர்வாதத்தை தட்டி சென்றது. ಈ ಗೋತ್ರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. இந்த யூதா கோத்திரத்தின் வழியாக ಯೂದ ಗೋತ್ರದ ದಾರಿಯಿಂದಲೇ இரட்சகராக இயேசு பிறந்தார். ರಕ್ಷಣಾಗಿರುವಂತ ಯೇಸು ಹುಟ್ಟಿದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. இன்றைக்கு உங்க வீட்டிலும் இந்த யூதா கோத்திரத்தின் இரட்சகராக இயேசு பிறந்திருக்காரா? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯೂದ ಗೋತ್ರದ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದಾರಾ? உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಹುಟ್ಟಿದಾರಾ? பக்கத்தை பார்த்து கேட்டு பாருங்க. ಪಕ್ಕದ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. எத்தனை முறை நீ கண்ணீரோடு இருந்திருப்ப? ಎಷ್ಟು ಬಾರಿ ಕಣ್ಣೀರಿಂದ உன்னை ಇದೆ. எத்தனை விதத்துல உன்னை துக்கப்படுத்தி இருப்பார்கள்? ಎಷ್ಟು ಸಾರಿ ದುಃಖಪಡಿಸಿದ್ದಾರೆ. எத்தனை விதத்துல உன்னை அற்பமா எண்ணி இருப்பார்கள்? ಎಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲಕ್ಷ್ಯ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. எந்தெந்த விதத்துல உனக்கு தெரியும் இல்ல? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತು ತಾನೆ? ஒரு விஷயம் ಒಂದು ಸಾರಿ பக்கத்துல இருக்கிற கரம் பிடிச்சிட்டு ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಕರವನ್ನು ಹಿಡಿದು உன்னை சிந்திச்சு பாரு. ನೀನು ಯೋಚಿಸಿ ನೋಡು. நீ எங்கெல்லாம் அற்பமாய் புறக்கணிக்கப்பட்ட, ನೀನು ಎಲ್ಲೆಲ್ಲ ಅಲ್ಪವಾಗಿ ಅಲಕ್ಷ್ಯ ಪಟ್ಟಿದ್ದೆ. நீ எங்கெல்லாம் அற்பமாய் தள்ளப்பட்ட, ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಅಲಕ್ಷ್ಯ ಪಟ್ಟು ತಳ್ಳಿಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? உன்னை யாரெல்லாம் அற்பமா நினைச்சிருப்பாங்க? ನೀನು ಯಾರೆಲ್ಲ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ನೆನೆಸಿದ್ದಾರೆ? பக்கத்துல கரம் பிடிச்சு ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ அந்த முகத்தை ಕರವನ್ನು பார்த்து ಹಿಡಿದು சொல்லுங்க, ಆ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ. இந்த யூத கோத்திர சிங்கமாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தா ಯೂದ ಗೋತ್ರ ಸಿಂಹವಾದ ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದರೆ அந்த சலசலப்பெல்லாம் கடந்து போய், ಈ ಸಲಸಲಪೆಲ್ಲ ಉಂಟೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. வேண்டாத தொக்கு இருக்கு பாருங்க, ಬೇಡವಾದ ಕಷ ಇರುತ್ತದಲ್ಲ, ஆமென்.
அந்த தொக்கெல்லாம் உங்களை விட்டு போயிடும். ಆ ಕಸಲ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யார பார்த்தாலும் முறுமுறுப்பு வராது. ಯಾರ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಗುಣಗುಟ್ಟು கோபம் வராது. ಕೋಪವು எரிச்சல் வராது. ಉರಿ. அப்பப்ப நீங்க பழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. ಆವಾಗ ಅವು ಶೇಡ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ. மத்தவங்கள பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ. இவ்வளவு குர்னி உள்ள வச்சிருப்பீங்க. ಇಷ್ಟು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ஆனா மத்தவங்கள பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ. அவ சரியில்ல. ಅವಳು ಸರಿಯಿಲ್ಲ. இவன் சரியில்ல. ಇವನು ಸರಿಯಿಲ್ಲ. அவன் பேசுறது இப்படி தான் பேசுவான். ಅವನು ಮಾತಾಡೋದು ಹೀಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. எங்களை பார்த்தா பிடிக்கவே இல்ல. ನಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. உனக்கு தான் மற்றவங்கள பார்த்தா பிடிக்காது. ನಿನಗೆ ಬೇರೆಯವರನ್ನು ಕಂಡ್ರೆ உனக்குள்ள ಆಗೋದಿಲ್ಲ. தான் இப்படிப்பட்ட சரக்கு இருக்கும். ನಿನ್ನೊಳಗೆ ಇರಿತದ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. அதெல்லாம் யூத கோத்திர சிங்கம் இன்னைக்கு உள்ள வந்துட்டா வெளியே வந்துறணும், அவுட் பண்ணிரணும். ಅದಲ್ಲ ಯೂದ ಕೋತ್ರ ಸಿಂಹನಿಯೊಳಗೆ ಬಂದ್ರೆ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். 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 கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னுடைய பேரனுக்கு என்ன செஞ்ச இந்த ஒரு பழம் வாங்கிட்டு போனேன். ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನ್ನ ಮಮ್ಮಡಿಗೆ ಕೆಲವೊಂದು ಹಣ್ಣುಗಳು சின்ன தர்பூசணி ಚಿಕ್ಕದು ಕಲ್ಲಂಗಡಿನ ತೆಗೆದುಕೊಂಡು அதை வாங்கி போய் கொடுத்து ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அதை கட் பண்ணா ಅದನ್ನ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ரெண்டு அந்த மூணு பழம் பார்த்தா ஒன்னு போல நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியுது. ಮೂರು ಹಣ್ಣುಗಳು ಒಂದೇ ರೀತಿ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனா கட் பண்ணா உள்ள பார்த்தன ஒரு பழம் ஒண்ணுமே அது சாப்பிட முடியாது. ಒಳಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ತಿನ್ನಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவங்க சொல்றாங்க ஐயோ பழம் பார்ப்பா கெட்டுச்சு அப்படினு. ಅವ್ರು ನೋಡಿ ಹಣ್ಣು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. ஆனா மேல எப்படி இருக்குங்க? ಅದರ ಮೇಲೆ ಹೇಗಿದೆ? பார்க்கிறது எப்படி இருக்கு? ನೋಡಕ್ಕೆ ಹೇಗಿದೆ? ಚೆನ್ನಾಗಿದೆ. நல்லா இருக்கு. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ನಾನು ಹೇಳೋದು? புரியுதா நான் சொல்றது ரொம்ப உங்களுக்கு? ಚೆನ್ನಾಗಿದೆ. ரொம்ப நல்லா இருக்கு. ಅದು ಒಳಗಡೆ ಹೆಂಗಿದೆ? ஆனா உள்ள எப்படி இருக்கு? ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. அது ಕೆಟ್ಟು ಅದು போயிருக்கு. ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? அது சாப்பிடுறதுக்கு முடியுமா? ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ. அது வேஸ்ட் ஆகும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவன் சொல்லும்போது எனக்கு மனசுல ரொம்ப சங்கடமாச்சு. அவர் ಹೇಳುವಾಗ ನನಗೆ ತುಂಬಾ ಮನಸ್ಸಿಗೆ ಕಷ್ಟವಾಯಿತು. பையனுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ಮಗನಿಗೆ ಆಸೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. பார்த்தா அது கெட்டு போயிட்டு இருக்குது. ನೋಡಿದ್ರೆ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆಲ್ಲ. உடனே அந்த கடை வாங்கிட்டு வந்த கடை அந்த பசங்களுக்கு தெரியும். ಆ ಅಂಗಡಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತು. இப்போ அங்க போயிட்டு மறுபடியும் அந்த காயை கொண்டு கொடுத்துட்டு ಮತ್ತೆ ಹೋಗಿ ಆ ಕಾಯಿನ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಂದು வேற ஒரு காய் வாங்கிட்டு வராங்க. ಬೇರೆ ಹಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು இப்ப ಬಂದರು. நல்லா புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. கெட்ட பழத்தை நம்ம சாப்பிடாம ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವಂತ ಹಣ್ಣನ್ನು வாங்கின இடத்துல திருப்பி கொடுத்தாச்சு. ಆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ அவன் அதை தூரப்பட்டானா ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ. இல்ல அவன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டானா ಅದು ಜ್ಯೂಸ್ ಮಾಡಿ இல்ல ಕುಡಿದ್ರ வேற யாருக்கா ஃப்ரீயா கொடுத்தானா அது நமக்கு தெரியாது. ಬೇರೆಯವರಿಗೆ ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಟ್ಟರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா நம்ம கொடுத்து வாங்கின காசுக்கு ನಾವು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು மறுபடியும் சரியான பழம் வந்துச்சா இல்லையா? ಸರಿಯಾಗಿರುವ ಹಣ್ಣು ಬಂತಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க வந்துச்சா இல்லையா? ಬಂದಿತಾ ಇಲ್ಲವಾ? தேவனுடைய பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳು முழு ஆவி ஆத்துமா சரீரம் அவருக்குள்ள இருக்குமானால் ಸಂಪೂರ್ಣವಾದ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದೊಳಗೆ லூக்கா 19 அதிகாரத்தை சொல்றாரு. கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரனான கிறிஸ்து வந்தாரு. ಮನುಷ್ಯಕುಮಾರ ಕ್ರೈಸ್ತನು ಬಂದರು. உன் இருதயத்துல கெட்டு போய் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து பார்க்கத்தான் வந்தாரு. ಅದನ್ನ ತೆಗೆದು ಬಿಸಾಕೋದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. ಇವತ್ತು யூதா கோத்திரத்தின் வழியா உனக்குள்ள வராரு. இப்ப உனக்குள்ள இருக்கு பாரு, கெட்டு இருக்கு பாரு, அதை தூக்கி அவுட் பண்ணணும். ತೆಗೆದು ಬಿಸಾಕಬೇಕು. உன்னை விலை இல்லாம உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ಯಾವ ಕ್ರಯ ಇಲ್ಲದೆ கிரை இல்லாம உன்னை மீட்டு இருக்கிறார். ಯಾವ ಕ್ರಯ ಇಲ್ಲದೆ விமோசித்தாரே. 52 அதிகாரத்துல ஏசாயா 52ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4 வசனம் படிங்க. சீக்கிரமா படிங்க. ஏசாயா 52 ஏசாயா 52 3வது வசனம் படிங்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பூர்வ காலத்தில் அடிமையாக்கி உங்களை துக்கப்படுத்தி தூரப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தானத்தில் இருந்து பூர்வ காலத்தில் ನಿಮ್ಮ ದಾಸತ್ವವಾಗಿದ್ದ ಶೈತಾನ ಬಳಿಯಿಂದ உங்களை விலை இல்லாம கிரை இல்லாம மீட்டு கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಕ್ರಯ ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನು ಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. அந்த கிறிஸ்துவுக்கு ಆ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೊಡಬೇಕು. கொடுக்கிறவன் ಕೊಡುವವನು எந்த சொல்லும் துதிப்பதை நிறுத்த மாட்டான். ಯಾವ ಸಮಯ ಸ್ತುತಿ ಮಾಡು ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. துதியை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ಸ್ತುತಿನ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த யோதா கோத்திரத்தின் இரட்சகரான இயேசு யூதா கோத்திர ரட்சகரான இயேசு உனக்குள்ள எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ನನ್ನೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நமக்கு இரட்சகராய் பிறந்திருக்கிறார். ನಮಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் முழு உலகத்தையும் ஆமே ரட்சிக்கும்படி பிறந்திருக்கிறார். ಅದು ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் இந்த முழு உலகத்துக்குரிய எல்லா காரியத்தை விடுதலையாக்கும்படி பிறந்திருக்கிறார். ಈ ಲೋಕವನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಇಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் பாவ சாபங்களை விடுவிக்கும்படி இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார். ಅವರು ಪಾಪ ಶಾಪವನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சத்துருவின் ஆதிக்கத்தை அழிக்கும்படி பிறந்திருக்கிறார். ಶೈತಾನ ಆಳ್ವಿಕೆ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் மாய தந்திரங்களை பில்லி சூனியங்களை உடைத்து நரகத்துக்கு அழிக்கும்படி இரட்சகர் பிறந்திருக்கிறார். மாய தந்திரங்களை ஒடிச்சு நரகத்துக்கு தள்ளுவதற்காக ரட்சகர் இழந்த ஒவ்வொன்று மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு
நமக்கு அதை பூர்ணப்படுத்தி கொடுக்கும்படி ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿನೇ இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய கிறிஸ்து என்கிற தேவன் நமக்குள் பிறந்திருக்கிறார். ಯೂದ ಗೋತ್ರ கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அதனால்தான் எஸ்ஐயா 61ஆம் அதிகாரத்துல ಯೆಶಾಯ 61ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு 3 வசனங்கள் சொல்லப்படுகிறது. ಒಂದು 3 ವಾಕ್ಯಗಳಿರುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அங்க நிறைய காரியத்தை சொல்றார். ಅಲ್ಲಿ ಅನೇಕ கட்டுண்டவன், தள்ளப்பட்டவன், வியாதி உள்ளவன், சாபம் உள்ளவன், ಶಾಪೊಳಗಾದವನು அனைவரும் விடுவிக்கும்படியாக ಎಲ್ಲರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. இந்த வார்த்தை உனக்கு தான். ಈ ಮಾತು ನಿನಗೆ. உன்னை விடுவிக்கும்படியாக தான். ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ. கர்த்தர் இங்க சொல்றாரு. ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತನಾದ ಆತ್ಮನಿದ್ದಾರೆ. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இப்போ உன்னை பார்த்து கரம் பிடிச்சிருக்கிறவன் விசுவாசிக்கிறானா? நீ அப்ப என்ன செய்யணும்? ನಿನ್ನ ನೋಡಿ ಕರ ಹಿಡಿದು ನಂಬುತ್ತಾನೆ ಅಂದರೆ ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕು? சொல்லுங்க. கரவை ஏத்தி சொல்லுங்க. ಕರವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ. பிதாவாகிய தேவனே, ತಂದೆಯಾದ ದೇವರೇ, குமாரனாகிய இயேசுவே, ಕುಮಾರನಾದ ಯೇಸುವೇ, பரிசுத்த ஆவியானவரே, ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರೇ, என்னை விடுவிக்கும்படி ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ எனக்குள்ள யூத சிங்கமாக ನನ್ನೊಳಗೆ ಯೂದ ಸಿಂಹವಾಗಿ கிறிஸ்து பிறந்திருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿರಿ. இந்த ரட்சகரான இயேசு ಈ ರಕ್ಷಕವಾಗಿರುವಂತ ಯೇಸು யூதா கோத்திரத்தின் ரட்சகராக ಯೂದ ಗೋತ್ರದ ರಕ್ಷಕನಾಗಿ அவரை துதிக்கிற ஒரு துதியை கொண்டு வரும்படியாக ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಸ್ತುತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು இந்த லேயாளுடைய வம்சத்திலிருந்து வந்தவனாய் ಈ ಲೇಯಲ್ ವಂಶದಿಂದ ಬಂದಿದ್ದವಳೆ இந்த யூதா அங்கீகரிக்கப்படுகிறார். ಯೂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு லேயாவுடைய கர்ப்பத்தை எப்படி ஆண்டவர் மகிமையாய் திறந்தாரோ ಇವತ್ತು ಲೇಯಲ್ ಗರ್ಭವನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಮಗಿಮೆಗೆ அதே போல கர்ப்பம் இல்லாத இருக்கிற உங்களுக்கு ಅದೇ ರೀತಿ ಗರ್ಭವಿರದಂತೆ அற்பமா எண்ணப்பட்ட எந்தெந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ತಲೆಲ್ಪಟ್ಟು அந்த இடத்துல இந்த லேயாளை போல நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲೇಯಲಾಗಿ ನೀವು ತಲೆ உங்களுக்குள்ள ஒரு லேவி பிறக்கும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಲೇವಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. உங்களுக்குள்ள ஒரு யூதா பிறப்பான். ನಿಮ್ಮೊಳಗೆ ಯೂದ ಹುಟ್ಟುತ್ತದೆ. உன் விசுவாசம் இப்படியா எழும்பணும். ಈ ನಂಬಿಕೆಗಾಗಿ உன் ಎಬ್ಬರಿಸಬೇಕು. விசுவாசம் இப்படியா எழும்பணும். ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಗಾಗಿ எனக்குள்ள ஒரு லேவி எழும்புவான். ನನ್ನೊಳಗೆ ಲೇವಿ எனக்குள்ள ஒரு யூதா எழும்புவான். ನನ್ನೊಳಗೆ ಯೂದ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. என் ரட்சகராக இயேசு எங்க குடும்பத்துக்குள்ள பிறந்திருக்கிறார். ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿ ಯೇಸು ನನ್ನ அவர் யூத சிங்கம். ಆತನ ಯೂದ ಸಿಂಹವು ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தினவர். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದವರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். வாலிப பிள்ளைகளே, யவனஸ்த மக்களே, எனக்குள்ள ஒரு லேவி பிறந்து விட்டார். ನನ್ನೊಳಗೆ ಯೋವಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. எனக்குள்ள ஒரு யூதா பிறந்து விட்டார். ನನ್ನೊಳಗೆ ಯೂದ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. என் திருமணம் கர்த்தரால நடக்கும். ನನ್ನ ಮದುವೆ ದೇವರಿಂದ ಆಗುತ್ತದೆ. பரிசுத்தவான்கள் மாங்கல்யத்தை ஆசீர்வதித்து தருவார்கள். ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಮಾಂಗಲ್ಯವನ್ನು பரிசுத்தவான்கள் மத்தியில விசுவாச குடும்பங்கள் எங்களை ஆசீர்வதிப்பார்கள். ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬ ನಮ್ಮನ್ನು இன்றைக்கு நான் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. லேவியாக மாறுகிறேன். ಇವತ್ತು ಲೇವಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. யூதாவாக மாறுகிறேன். ಯೂದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. இயேசு எனக்கு இரட்சகராக ಯೇಸು ನನಗೆ யூத ರಕ್ಷಕನಾಗಿ கோத்திரத்து சிங்கமா பிறந்திருக்கிறார். ಯೂದ ಗೋತ್ರ ಸಿಂಹವಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ನನ್ನ ಜೀವಿತ எப்போதும் அவர் கையில் இருக்கிற பாத்திரமாய் மாறணும். ಯಾವಾಗ ಅದನ್ನ ಕೈಲಿರುವಂತ ಒಂದು ಪಾತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அந்த தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ಈ ತಂದೆಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದರು. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒருத்தன் கெட்டவனோடு சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுனான். ಒಬ್ಬನು ಕೆಟ್ಟ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಎತ್ಕೊಂಡು ಹೋದನು. ஒருத்தன் அவர் கூடயே இருக்கிறான். ಒಬ್ಬನು ಆತ ಜೊತೆಗೆ ಇದ್ದನು. கெட்டவன் மனம் திரும்பி இப்ப வந்துட்டான் வீட்டுக்கு. ಕೆಟ್ಟವನು ಮನ ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಬಂದು இந்த ಬಿಟ್ಟನು. அப்பா அவருக்கு பெரிய விருந்தும் பண்ணிட்டாரு. ಆ ಅಪ್ಪ ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இப்ப கூடயே இருந்தான் பாத்தீங்களா மகன். ಜೊತೆಗೆ ಇದ್ನಲ್ಲ ಮಗನು. அவருக்கு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு இப்போ? ಅವ್ರಿಗೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಏನಾಯ್ತು ಇವಾಗ? அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. ಅಪ್ಪ ಬಳಿ ಜಗಳಾಡುತ್ತಾನೆ. அப்பா சொல்றாரு, ತಂದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, மகனே ಮಗನೇ நீ எப்போது என் கூட இருக்கப்பா. ನೀನು ಯಾವಾಗ ನನ್ನ ಸಂಗಡ ಇದೆಯಾ? எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான்ப்பா. ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಅಪ್ಪ. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ಆದ್ರೆ ಅವನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ನು ಗೊತ್ತಾ? அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. ಆ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ அவருக்குள்ள ಕೊಡಲಿಲ್ಲ. உரிமையும் இவன் எடுத்துக்கல. ಅಧಿಕಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ. வீட்டுக்குள்ள உள்ள வரதுக்கே கால் கொடுக்கல. ಮನೆ ಒಳಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಕಾಲ್ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்றாரு, நீ எப்போது என்னோடு இருக்கிற. ಅದರಿಂದ ನೀನು ಯಾವಾಗ ನನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆனா நாம ಆದ್ರೆ ನಾವು அந்த ஒரு செகண்ட்ல அவரை தள்ளிட்டு ஓடிடுறோம்.
கெட்டுப்படம் வந்து அடைக்கலமாயிட்டாங்க. ಕೆಟ್ಟು ಹೋಗಿರ ಬಂದು ಅವನು ಗುರಾಣಿಯಾದನು. ஆமென். ಆಮೆನ್. ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதுன்றாரு. ಒಂದು ಪಾಪಿನ ಪರಲೋಕ ಸಂತೋಷ நீ பரிசுத்தமா இருக்கிற எப்படி இருக்கணும்? ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಹೇಗಿರಬೇಕು? அநியாயம் செய்யட்டும். ಅನ್ಯಾಯ ಮಾಡು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ. அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ಇನ್ನೂ ಅಶುದ್ಧವಾಗಲಿ. பாவம் செய்ய இன்னும் பாவம் செய்யட்டும். ಪಾಪ ಮಾಡು ಇನ್ನೂ ಪಾಪ ಮಾಡಲಿ. ஆனா பரிசுத்தமா இருக்கிற என்ன சொன்னாரு? ಅದೇ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುವಾಗ ಏನಿರಬೇಕು? ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಲಿ. அவனுக்கு தான் இங்க வலது பக்கத்துல உட்காருகிற அதிகாரம். ಅವನಿಗೆ ನನ್ನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಅಧಿಕಾರ. அந்த அதிகாரத்தை ஒரு செகண்ட்ல விட்டுற. ಆ ಅಧಿಕಾರ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು இந்த ಬಿಡುತ್ತೀಯ. யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು இப்படிதான் ಹೀಗೇನೆ அதிகாரத்தை பிடிச்சார். ಅಧಿಕಾರವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. ಆಮೆನ್. அதிகாரத்தை இழந்த ஏசா ಅಧಿಕಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಏಸಾ சொத்துக்காக அவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டான். ಊಟಕ್ಕಾಗಿ ಅವನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ஆமென். அப்பாவை பெருமைப்படுத்தணும், அப்பாவை அசத்தணும்னு காட்டுல போய் வேட்டையாடி சமைச்சிட்டு வராரு. ಅಪ್ಪವನ್ನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಕಾಡಿಗೆ ಹೋಗಿ. ஆனா இவரு என்ன பண்றாரு தெரியுமா? ಆದ್ರೆ ಇವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? தாய் முந்தானைய பிடிச்சவரு ತನ್ನ ತಾಯಿ ಸೀರೆ தாயுடைய கை பிரயாசத்தை கொண்டு போய் அண்ணனை போலவே நடிக்கிறார். ತಾಯಿ ಮಾತು ಕೇಳಿಕೊಂಡು ಅಣ್ಣ ಪ್ರಕಾರವೇ எப்போதும் ஆமென். மூத்த மகன் தான் இந்த ஈசாக்குக்கு பிரியமானவன். ಯಾವಾಗಲೂ ಹಿರಿಯ ಮಗನ ಈಸಾಗೆ ಇಷ್ಟವಾದವನು. ஆனா இப்ப இரண்டாவது மகன் மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை தட்டிட்டு ஓடுறார். ಎರಡನೇ ಮಗನ ಹಿರಿಯ ಮಗನ ಆಶೀರ್ವಾದ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அப்பா அம்மான்னு பிரியம் காட்டிட்டே இருப்பீங்க. அப்பா அம்மான்னு ಪ್ರೀತಿ ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போவ. ஒன்னு லைஃப்ல விழுந்துருவ. இல்லன்னா உன் படிப்புல விழுந்துருவ. இல்லன்னா ஆமென். எவன் பேச்சோ கேட்டு எதுலயோ விழுந்து போவ. இல்ல யாராದರೂ ಮಾತು ಕೇಳಿಕೊಂಡು ಯಾವುದರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀರಾ? வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் லைஃப்ல தான் விழுந்துகிட்டு இருக்கீங்க. ಅನೇಕ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿದ್ದು நீங்களா ಹೋಗುತ್ತೀರಾ? செலக்ட் பண்ணி விழுந்துறீங்க. ನೀವೇ ಜೋಡಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀರಾ? ஹalleluya. ಆಮೆನ್. வேண்டாம். ಬೇಡ. கர்த்தரோடு இணைஞ்சு நில்லுங்க. ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಇರಿ. கர்த்தரோடு இணைஞ்சு நில்லுங்க. ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಇರಿ. கூள குடிச்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. ಆ ಗಂಜನ್ನು ಕುಡಿದು ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟುಕೊಂಡಂತ ಯಾಕೋಬ ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிட்டா. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡನು. சோத்த கொண்டுமே கொடுத்து அப்பாவுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டா. ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು ಅಪ್ಪ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟುಕೊಂಡನು. அதனால கர்த்தர் அவன் மேல கிருபை இறங்கிட்டார். ಆದ ಕರ್ತ ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾಗಿ ಇಳಿದರು. எங்க போறதுன்னு தெரியாம ஓடுற இந்த யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾಕೋಬಗೆ ಮಾತು ஹalleluya. ಕೊಡ್ತಾರೆ. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்ல, உன்னை கை விடுவதில்லை. ನಾನು ನಿನ್ನೆ ಬಿಟ್ಟು ತೊಲಗುವುದನ್ನು ಕೈ ಬಿಡುವ. அதான் பெர்க்மான்ஸ் பண்ண யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஓ கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஓ கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே. இந்த யூதா கோத்திரத்தின் வழிமுறைகளை பார்க்கும் பொழுது ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಪೂರ್ವಕಾಲದಂತ 20ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே ஒரே ஒரு வசனத்தை படிங்கல. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சீக்கிரமா எடுங்க. 20ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க 17 வரை நீங்க படிக்கும் பொழுது ತನಕ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವು 3வது வசனத்தை இப்ப படிங்க சீக்கிரம். 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். ஹalleluya. ஆமென். யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்து அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க. இந்த அத்தியாயத்தை நீங்க முழுமையா வீட்ல போய் படிங்க. இது விளக்கி சொல்ற நேரம் இல்ல. ನೀವು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. இந்த யூதா கோத்திரம் ஒரு விசேஷமான கோத்திரம். யூதா கோத்திரம் ವಿಶೇಷವಾದ கோத்திரம். எழுப்புதலையும் மீட்பையும் கொண்டு வந்த கோத்திரம். ಜೀವನವನ್ನು ವಿಮೋಚನೆ ಕೊಂಡು பாருங்க, எதிரி வருகிறாள் என்று சொன்ன உடனேயே ವೈರಿ ಬರುತ್ತಾನೆ உபவாசத்தை எழுப்பி ಉಪವಾಸವನ್ನು ಎದ್ದೋಡಿಸಿ எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பங்களிலும் எல்லா ಮನೆಯಲ್ಲಿ எல்லா உபவாசத்தை எழுப்பி
ஸ்தோத்திர பாட்டை பாடி அங்கே கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறவர்களாய் மாறி அங்கே எழுப்புதலும் மீட்பையும் கொண்டு வந்தார்கள். இந்த யூதா கோத்திரத்தில் தான் எழுப்புதல் உண்டாயிற்று, மீட்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதுல இந்த யூதா கோத்திரம் தான் இஸ்ரவேலை அரசாள்கிறவர்கள் பெரிய பெரியவர்கள் எழும்பினார்கள். இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாக்கள் எழும்பினார்கள். இந்த கோத்திரத்தை தான் தாவீது எழுப்பினார். இந்த கோத்திரத்தை தான் சாலமோன் எழுப்பினார். இந்த கோத்திரத்தின் வழியாக தான் யூத சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து எழும்பினார். ஆகவே இயேசு எழும்பின இந்த கோத்திரம் தான் எழுப்புதலும் மீட்பையும் கொண்டு வந்து விட்டது. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை உண்டாகும்படியாக குடும்பமா என்னைக்காவது உபவாசம் போட்டிருக்கீங்களா? அப்பா உபவாசம் இருந்தா அம்மா உபவாசம் இருப்பதில்லை. அண்ணன் உபவாசித்தா தம்பி உபவாசிப்பதில்லை. அக்கா உபவாசித்தா தங்கச்சி உபவாசிப்பதில்லை. ஆனா இங்க அந்த யூதா கோத்திரம் எங்கும் பார்த்தாலும் உபவாசத்தின் துதி சத்தம் எழுப்பி விட்டது. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி எழும்புங்க. ಉಪವಾಸಕ್ಕೆ வெற்றி இருக்கிறது. ಉಪವಾಸಕ್ಕೆ ಜಯವಿದೆ. ತುದಿக்கு விடுதலை இருக்கிறது. ತುದಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. சத்தமிட்டு சொல்லுங்க. ஆமென் சொல்லு. ஆமென் ಹೇಳಿ. ஹalleluya. நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை 1 இருந்து கடைசி வரை பாருங்க. அப்போஸ்தலர் 16 அத்தியாயம் 1 ರಿಂದ பல ரகசியங்களை சொல்லுகிறது. ಹಲವಾದ ರಹಸ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ. அங்கேயும் கர்த்தருடைய மகிமை எங்க சொல்லுகிறது. தேவರ மகிமை ಹೇಳುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறார்கள். பவுலும் சீலா சிறையில் துதி பாடலை பாடும் பொழுது கட்டுகள் அவிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவை சிறைச்சாலையில போட்டபோது அங்கே அந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு சிறைச்சாலை பூட்டப்பட்டு இருக்கிறது. சிறைச்சாலை பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் பூட்டப்பட்ட உள்ளிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தது யார்? ஒரு தூதன் தெருவில கொண்டு வருகிறார். நீ போ ஆலயத்துல போய் துதி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தூதன் போயிட்டான். அந்த தூதன் நீ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇருந்து இப்ப சிறைச்சாலை அதிகாரிங்க சொல்றாங்க பேதுருவை கொண்டு வாங்க. பேதுரு கரத்தண்ணீர். ஹalleluya. அப்ப சிறைச்சாலை காவல் எடுக்கிற வெளிய காவல்ல இருக்கிறார். சிறைமனை அதிகாரி ஒரே காவல் அங்க உத்தரவு வருகிறது. ಅಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಬರುತ್ತದೆ. நீங்க 5ஆம் அதிகாரத்துல பாருங்க தெளிவா சொல்றாரு. ஹalleluya. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ ஆமென் சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தது. ஹalleluya. அப்படி நீங்க வீட்ல படிங்க, இப்ப டைம் இல்ல. ஹalleluya. ஆமென். இந்த பேதுருவை சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கு. பேதுரு சிறையில் ஆக்கிருவாங்க. ஆனா பாருங்க ನೋಡಿರಿ பூட்டப்பட்ட சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளிய வர முடியும்? ಬೀಗ ಹಾಕಿರುವ ಒಳಗಿಂದ ಹೇಗೆ ಆಚೆ ಬರಬಹುದು? பெரிய ரகசியங்க. இது ದೊಡ್ಡ ರಹಸ್ಯವು. ஆமென். ஆமென். தெருவுல கொண்டு வந்து பேதுரு கூட்டிட்டு வந்து விட்டவங்க போயிடுறாங்க. ಬೀದಿಯಲ್ಲಿ பேதுரு ಬಿಟ್ಟು யார் ಹೊಂಟೋದ್ರು? இருக்காத வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அப்ப கர்த்தருடைய தூதன் கள்ளசாவி வச்சிருப்பாரோ? கர்த்தருடைய தூதன் அங்க திறக்கறாரு. தேவர தூதன் இப்ப பாருங்க படிங்கம்மா. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்க போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஹalleluya. இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்க என்றார். அப்புறம் வார்த்தைகளுக்கு தேவரே எல்லாரும் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட இருந்தவர்களும். இப்ப 23ஆம் வசனம் வாங்க. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்க. சிறைச்சாலை அதுக்கு மேல உள்ள வசனம் நீங்க வீட்ல படிக்கணும். இப்ப நான் இது சொல்றது கவனிக்கணும். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறதை கண்டு காவற்காரர் வெளியே கதவுக்கு முன் நிற்கவும் காவற்காரர் கதவுக்கு அங்க முன்ன நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று. இப்ப போன அதிகாரிங்க தான் திறக்கறாங்க. ஆனா உள்ள இப்ப யார் இல்லங்க?
பேதுரு இல்ல. ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த செய்தியை அதிகாரிகிட்ட வந்து சொல்றாங்க. ಈ ಸಂದೇಶ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು இப்ப ಹೇಳ್ತಾರೆ. அதிகாரிட்ட சொல்லும் பொழுது ಅವರಿಗೆ ಬಂದು ಹೇಳುವಾಗ இப்ப அதிகாரிகளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ಅವರೊಳಗೆ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಯಿತು. எப்படி பூட்டப்பட்டு இருக்கிறதுல இருந்து எப்படி பேதுரு வெளியே போனார்? ಹೇಗೆ ಬಾಗಿಲು ಹಾಕಿರೋದು ಹೇಗೆ ಹೊರಗಡೆ இப்ப ஒரு செய்தி வருகிறது. ஒருத்தன் ஓடி வருகிறான். இப்போ அப்ப ஒருவன் ஓடி வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷன், இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷன் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போதனை பண்ணி கொண்டிருக்கிறான். ஹalleluya. உன்னை எந்த கட்டு போட்டாலும் சரி, உன் துதிக்கு அப்பாற்பட்டது அதல்ல. நீ துதித்தா அந்த கட்டு விடுவிக்கப்படும். உனக்கு என்ன கட்டு இருந்தாலும் சரி, திருமண கட்டா, குழந்தை பாக்கிய கட்டா, வேலை என்கிற கட்டா, குடும்ப வாழ்க்கையில சரியான சமாதானம் காண முடியாத கட்டா, எந்த கட்டு உன்னை சூழ்ந்து இருக்கிறது? துதிக்கு மிஞ்சனது எதுவுமே இல்ல. ನಂತರ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். நான் உங்களுக்கு கட்டுக்கதை சொல்லல. ನಾನು ನಿಮಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಥೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. துதித்து பாருங்க. ಸ್ತುತಿ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஜெயம் உண்டாகும். ಜಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இன்றிலிருந்து நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ಇವತ್ತು ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಬೇಕು. ஒவ்வொரு குடும்பத்துல சாயங்காலம் உங்க வீட்ல நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணனுங்க. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಾಯಂಕಾಲ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಮಾಡಬೇಕು. பாடணும். இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ದೇವರ ಮಾತಿಗೆ ಮುಂದೆ யூத ராஜ சிங்கம், யூத சிம்மದ ஒவ்வொரு கோத்திரத்திலும் பிறந்து விட்டார். ಒಂದೊಂದು ಕೋತ್ರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். யாக்கோபு தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தன் மக்களெல்லாம் ಕರೆದು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அதுல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದೊಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்க 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 49 அதிகாரம் 8-9 நீங்க படிச்சீங்கன்னா 8-9 ನೋಡುವುದಾದರೆ இப்ப இந்த யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ಇಲ್ಲಿ ಯೂದಾಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. என்ன ஆசீர்வாதம் படிங்க? ಏನು ಆಶೀರ್ವಾದ? 49:8-9 முடிக்க போறேன், அவ்வளவுதான். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. ஹalleluya. இந்த வார்த்தை பேதுரு வழியில நிறைவேறுது. ಈ ಮಾತು பேதுரு ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். பேதுரு ஆனா தூதர்கள் வெளியே கொண்டு போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹೊರಗೆ இப்ப அந்த அதிகாரிகளும் காவல் காத்தவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಗಳು ಕಾವಲು அங்க பேதுருக்கு ஒரு கனவு வருகிறது. பேதுருவை கண்டு பயப்படுற பயம் வருகிறது. இப்ப இங்க இந்த யாக்கோபு தன் மகனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? யாக்கோபு தன் மக்களுக்கு ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ கொடுக்கிறார்? சத்துருக்களுடைய பிடாரியின் மேல் இருக்கும். ನಿನ್ನ ಕರ ಸೈತಾನ ಕೈ உன் தகப்பனுடைய புத்திரர் உனக்கு முன்னே பணிவார்கள். ನಿನ್ನ ತಂದೆ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ನಮಸ್ಕಾರ. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிம்மವು, நீ இறையை கவர்ந்து கொண்டு ஏறி போவா. மாம்சம் எடுத்துக்கொண்டு போகுவே. எப்படிப்பட்ட ஒரு கனமான வாழ்த்துதல் தன் பெற்றோர் மகனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தை. ಎಷ್ಟು ಒಂದು ಘನವಾದ ಆಶೀರ್ವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೊಡುವುದು. இன்னைக்கு பெற்றோராகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறீங்க? ಇವಾಗ எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கீங்க? தயவு செய்து சொல்றேன், ಎಷ್ಟು ಜನ ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, பிள்ளைகளை நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೀವೇ ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸಬಾರದು. நீங்களே துக்கப்படுத்துற மாதிரி ನೀವೇ பேசாதீங்க. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. இன்னொரு பேர் சொல்றீங்க, அது ரொம்ப துக்கமானது. ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ, ತುಂಬಾ ದುಃಖವಾದದ್ದು. கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க பிள்ளைகளை. ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲೆಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನ ಬೈಯಬಾರದು. பிள்ளைகளை பேசும்போது ಮಕ್ಕಳನ್ನ ಬಲಿ ಮಾತಾಡುವಾಗ உங்க வார்த்தை அன்புல போகுதா, ನಿಮ್ಮ ಮಾತು ಪ್ರೀತಿಯಿಂದ கசப்புல போகுதா, ಅಥವಾ எந்த வார்த்தை நீங்க வச்சு பேசுறீங்க? ಯಾವ ಮಾತನ್ನ ಇಟ್ಟು ಮಾತಾಡ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. அது கூப்பிட்டு 2 அடி போட்டுரு. ನೀನು ಕರೆದಿ ಏಟನ್ನು ಕೊಡು. உன் கோபத்தை கெட்ட வார்த்தை போல பேசுறது, ನಿನ್ನ ಕೋಪವನ್ನು ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿನ ಬೈಯೋದು. ஹalleluya. ஹalleluya. வேண்டாம், ಬೇಡ. யாக்கோபு தன் பிள்ளைகளை அந்த மகனை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ಯಾಕೋಬ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದೊಂದು ಆಶೀರ್ವಾದವಿಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಅದು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இப்ப நான் ஒன்னும் பிரசங்கத்துக்கு போல, இப்ப இனிமேல் தான் பிரசங்கத்துக்கு போகணும். இப்போ ஹalleluya. ஹalleluya. இது வரல லேயால் வாழ்க்கையில குடும்பத்துல இருந்து வந்ததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ಇಲ್ಲಿ ತನಕ ಲೇಯಲ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದ ಕಾರ್ಯಗಳು இப்பதான் 4 பாயிண்ட் சொல்றதுக்கு வரேன். இப்போ ಇವಾಗ 4 ಕಾರ್ಯ ಕೇಳಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. அடுத்த வாரம் இதை மீதியை நம்ம பார்க்கலாம். ಬರುವಂತ ಬಾರದಿನ ஹalleluya. ಆಮೆನ್.
ஆமென். இப்ப இந்த லேயாள் யாரு? அற்பமாய் எண்ணப்பட்டவர். ஆனால் இந்த லேயாவுடைய வழிமுறைகள் அந்த குடும்பம் எப்படி பேர் எடுக்குது? யூத கோத்திர சிங்கம், யூத கோத்திரத்தின் புகழ் பெற்ற, விடுதலை பெற்ற, எழுப்புதல் பெற்ற கோத்திரமாய் மாறுகிறது இந்த லேயாள். ஆமென். சொல்லுங்க, இந்த லேயாள் எப்படிப்பட்ட ஒரு பேர் எடுத்தால் புருஷனிடத்திலும் சுத்தி இருக்கிறதிலும் அற்பமாக எண்ணப்பட்டார். இப்ப கனம் பெற்ற தாய் என்று பேர் எடுக்கிறார். நீங்கள் நானும் ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் நான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்குள் இணைத்து அவளை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய பிள்ளைகள் லேவிகளாய் மாறட்டும், யூதாக்களாய் மாறட்டும், நாமும் அதை போல மாறுவோம் என்றால் யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஆதியாகமம் 49:25 மட்டும் அந்த வசனத்தை மட்டும், அந்த ஆசீர்வாத வசனத்தை மட்டும் படிங்க. 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும். இப்ப ரெண்டு காரியம் தான். இப்ப கரம்பிடிங்க, கை பிடிங்க, பக்கத்துல இருக்கிறங்க. மேல உண்டான வானத்துக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதத்தையும் மேல உண்டாகிற ஆசீர்வாதಗಳಿಂದಲೂ பூமி கீழிருந்து மேல வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் உனக்கு உண்டாக கடவுது. ನಿನಗೆ ಉಂಟಾಗಲಿ. பக்கத்துல கரம்பிடி சொல்லுங்க. பக்கத்துல கரவனிட்டு எழுதி. மேல வானத்துக்கு மேல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், மேல வானத்து உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், ಕೆಳಗೆ ಆಳದಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದಲೂ உன் குடும்பத்து மேலும் ನಿನ್ನ ಮೇಲಿನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆಯೂ வந்து பலிப்பதாக ನಿನಗೆ ಸಫಲವಾಗುವುದು. கரந்தட்டுங்க, அப்படியே கரந்தட்டுங்க. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ இப்ப கரம் உயர்த்தி சொல்லுங்க. கரங்க மேலே கட்டி, ஆண்டவரே, தேவரே, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, யூதா கோத்திர சிம்மமே, என் மேலும் என் குடும்பத்து மேலும், ನನ್ನ ಮೇಲೆ ಕುಟುಂಬದ ಮೇಲೆಯೂ ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வந்து பலிக்க வேண்டும். தேவரே, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಸಫಲವಾಗಲಿ. உயரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் மேலே ಇರುವ ಆಶೀರ್ವಾದಗಳು, ஆழத்தின் கீழிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் ಆಳದಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು என் மேலும் என் குடும்பத்து மேல் வருவதாக. ನನ್ನ ಮೇಲೆ ಕುಟುಂಬ ಮೇಲೆ ಬರಲಿ. இப்ப வாடி பிள்ளைகளா சொல்லுங்க, ಯವನ ಸಮಕ್ಕಳೇ, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, யூதா கோத்திರದ ಸಿಂಹವೇ, எனக்கு நல்ல ஒரு எலும்பை கொடுங்க, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಎಮ್ಮಿಕೆಯನ್ನು ಕೊಡಿ, நல்ல வாழ்க்கையை கொடுங்க, நல்ல ಒಳ್ಳೆ ಬದುಕನ್ನು ಕೊಡಿ, உங்க நாமத்துல கொடுங்க, ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದ ಕೊಡಿ. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கணும். ಬೇರೆಯವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ. கர்ப்பம் இல்லாத பிள்ளைங்க சொல்லுங்க, ಗರ್ಭವಿಲ್ಲದವರು ಹೇಳಿ. ஆமே. திருமணமாக்கி குழந்தை இல்லாதவங்க சொல்லுங்க, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, யூதா கோத்திರದ ಸಿಂಹವೇ, எங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைச்சு ನಮ್ಮ ಜೀವನದ ಕತ್ತಲೆகளை கர்ப்பத்தின் கனியை சிங்கமாய் கொடுங்க. ಗರ್ಭದ ಮಗುವನ್ನು ಬಾಳವಾಗಿ கணவன் மனைவி கை உயர்த்தி சொல்லுங்க, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, யூதா கோத்திರದ ಸಿಂಹವೇ, மேல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும், மேலிருந்து ಬರುವಂತ பூமியின் ஆழத்திலிருந்து மேலே வருகிற ஆசீர்வாதமும் ಕೆಳಗಿಂದ ಬರುವಂತ என் மேல, என் கணவன் மேல, எங்க பிள்ளை மேல வந்து நிரம்புவதாக. ನನ್ನ ಮೇಲೆ ಗಂಡನ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ அப்பா அம்மாவை அதே போல சொல்லுங்க, ತಂದೆ ತಾಯಿ ಅದೇ கரம் உயர்த்தி சொல்லுங்க. ಕರವನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லுங்க, இதுவரை காணாத ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் மேல வைத்திருக்கிற ஆண்டவரே, நாங்க தான் காணாம இருந்தோம், நாங்க தெரியாம இருந்தோம் ஐயா, எங்களை அற்பமா நினைச்சிட்டாங்களே, என்னை தள்ளி விட்டுட்டாங்களே, என்னை பார்த்து பாக்கியவதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து துக்கப்படுத்தினாங்களே, என்னை அழ வச்சாங்களே, என்னை கண்ணீர் வடிக்க செய்தாங்களே, நான் தள்ளப்பட்டவனா நிக்கிறேன், தள்ளப்பட்டவளா நிக்கிறேன். ஆனா இன்றைக்கு யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் ஒரு லேவியை போல, ஒரு யூதாவை போல என் வாழ்க்கையை மாற்றும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக என் வாழ்நாள் முழுவதும் என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ನನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ದೀನಿ. உம்மை துதிக்க துதிக்க ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ என் ஆசீர்வாதம் ஆமே பெருகுவதை நான் பார்ப்பேன். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗುವುದನ್ನು என்னை சார்ந்தவர்கள் பார்ப்பார்கள். ನನ್ನ ಸೇರಿದವರು ನೋಡುತ್ತಾರೆ. உமக்கே நன்றிப்பா, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ, உமக்கே நன்றி, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ, உமக்கே நன்றி, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ, உமக்கே நன்றி. இயேசுவின் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಆಮೆನ್.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹalleluya.